ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். ஈசா நபி அவர்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறக்க வைத்தான். சகோதரர்களே, அதனுடைய சுருக்கமான வரலாற்றை நேற்றைய தினம் உங்களுக்கு நான் சொன்னேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே தங்கி இருந்து இபாதத் செய்த நேரத்திலே அந்த இந்த காலகட்டங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அவர்கள் தங்கியிருந்த அறைக்குள்ளே அந்த காலத்து சீசனுக்கு விளையாத வித்தியாசமான பழங்களை ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பாளியாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னாரத்தில் கேட்கிறார்கள், யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியமே இதெல்லாம் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னா, கால மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கொடுத்த ரிஸ்க், இது அல்லாஹ் கொடுத்தான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார் என்று நேற்று நாம் பார்த்தோம். அன்பு சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஏதோ இவர்கள் மூலமாக ஒரு வித்தியாசமான காரியம் அல்லாஹ் செய்ய போகிறான், அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய விந்தையை உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறான் என்பது தெரிய வந்தது. அதாவது உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுவரை கடைபிடிக்காத ஒரு அற்புதம் என்னவென்றால், தந்தையின் துணை இல்லாமல் தாயை மட்டும் வைத்து உலகத்திலே குழந்தையை பிறக்க வைப்பது. அந்த விதத்திற்கு அல்லாஹ் அந்த தாயாக தேர்ந்தெடுத்தது யார் என்றால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாய்மைக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான். அந்த வரலாற்றை நான் நேற்று தினம் உங்களுக்கு சொன்னேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று வரும்பொழுது அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து எல்லா பாதிரிமார்களும் என்ன பண்ணாங்க, போட்டி போட்டாங்க, நானி அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்களுடைய பேனாக்களை எரிந்த பொழுது, பேனாக்களை எரிந்து குறிபார்த்த பொழுது நபியே நீர் அவர்களுக்கு மத்தியிலே இல்லை அப்படிங்கிறான். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து அவங்களுடைய தாய் யாருங்க, மறந்து போச்சா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹன்னா. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, பைத்துல் முகத்தஸ் விட்டுறாங்க. ஏன்னா எதுக்காண்டி? சாப்பாடு போட முடியாதுனாலயா? நேர்ச்சி கடன் அல்லாஹ் நேர்ந்திருந்தாங்க. என்னண்டு, ரப்பி நீ நதர்தோ லக மாஃபி பத்தனி முஹர்ரரா, யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய இந்த சிசுவை உனக்காக நான் நேர்ந்து விடுகிறேன்னு சொல்லி சொன்னதுனால அந்த நேர்த்தி கடங்கிற அடிப்படையில் கொண்டு போய் விட்டாங்க. விடப்பொழுது அவங்களை யார் பொறுப்பெடுத்ததுல அவங்களுக்கு பலமான போட்டி. எல்லாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பை பார்த்து ரொம்ப அழகாக பார்த்துட்டு நான் பொறுப்பெடுத்துறேன் நீ பொறுத்துக்கிறாங்க. அப்பதான் என்ன பண்ணாங்க, கடைசியில் ஒரு தீர்மானத்தின்படி அந்த பைத்துல் முகத்தஸுக்கு முன்னாடி ஒரு நதி ஒன்று ஓடுது, சின்ன நதி. அந்த நதியில் என்ன பண்ணோம், நம்ம எல்லாரும் நம்மளுடைய பேனாக்களை கொண்டு போய் போடணும், எழுதுகோலை கொண்டு போய் அதில் போடணும். போட என்ன, அங்கே நதி அடிச்சுட்டு போகும்போது அது என்ன ஆகிடும், அடிச்சுட்டு போயிடும். ஆனால் யாருடைய பேனா நதி போகிறதுக்கு எதிர் திசையில் போதும், நதி இப்படி ஓடுதுன்னா பேனா எப்படி ஓடும், எதிர் திசையில் போகும். அவங்க தான் அந்த குழந்தைய பொறுப்பெடுத்துன உடனே அப்படி போனது யாருடைய பேனா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா. அந்த அடிப்படையில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஹைர், இந்த சூழ்நிலை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து ஆளான பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படுகின்றார்கள். அன்னாருடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமோ கொல்லப்படுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பாதை வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஊருக்கு வெளியில ஒரு பாதை வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை ரப்பல் ஆலமீன் சொல்றான் பாருங்க, நபியே நீங்கள் மரியமுடைய விஷயத்தில் நினைவு கூறுங்கள்.
மரியம, நீங்கள் மரியமை பற்றி அந்த மக்களுக்கு நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுறான் பாருங்க. சூரத்து மரியம்ல இதின் தபதத் வார்த்தை வித்தியாசமான வார்த்தையா இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கேயும் பயன்படுத்தாத வார்த்தை அது. இதின் தபதத் மின் அஹ்லியா மக்கானன் ஷர்கியா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னோட ஊருக்கு வெளியிலே கிழக்கு திசையில ஒரு இடத்துல ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியா போய் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குளிக்கிறதுக்காண்டி போறாங்க. எதுக்காண்டிங்க? ரொம்ப கூச்ச உணர்வு உள்ளவங்க, ரொம்ப வெக்க சுபாவம். அதனால ஆண்கள் யாரும் பாத்திரம் ரொம்ப கவனமா இருந்தா பண்ணாங்க, ஊருக்கு வெளிப்புறமா போய் குளிக்கிறதுக்காண்டி போறாங்க பாத்ரூமுக்கு. அவ ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. மக்களிடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதான் யாரும் பாத்திரமே சுத்தி ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு அவங்க ஒரு ஹமாம் என்று சொல்லக்கூடிய பாத்ரூம் உள்ள நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்களுடைய ஆடையை மேலாடையை மட்டும் அவுக்குறாங்க குளிக்கிறதுக்காண்டி. அந்த நேரத்தில் ஃபர்சல்னா இலாஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஸ்ரன் சவியா. திடீரென்று ஒரு மனிதர் அந்த பாத்ரூமுக்குள் தோன்றினார். திடீர் ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு, ஒரு ஆம்பளை அந்த பாத்ரூமுக்குள்ள அவர் வந்து நிற்கிறாரு. இது பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, மரியாதை எப்படி இருக்கும், கைகள்லாம் ஆடி போயிடுச்சு. சொன்னா காலத்து இன்னி அவுது பிர் ரஹ்மானி மின்க இன்தகு தகையா. நீ உண்மையிலே கொஞ்சம் நல்ல மனுஷனா இருந்தா, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதனாக இருந்தால் நான் உன்னை விட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை விட்டு போயிடு, தீங்கு ஏற்படுத்திடாது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறாங்க. கால அப்ப அந்த மனிதர் சொல்றார், என்னம்மா நான் ரசூல் ரப்பிக், நான் மனுஷன் இல்லை, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு. அது யார்? அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பிக்கிறான். நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு. லி அஹவலக்கி குலாமன் சக்கியா. அல்லாஹ் எதுக்கு என்ன அனுப்பியிருக்கான்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு நல்ல குழந்தைய தரப்போறேன், ஒரு பரிசுத்தமான குழந்தைய உனக்கு தரப்போறேன், அதுக்கு தான் அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கிறான் அப்படின்னாங்க. காலத்தோடனே அந்த அம்மா கேட்டாங்க, அண்ணா எக்குனுலி குலாமுன் ஒலம் எம்சசனி பஷர் ஒலம் அக்கு பகையா. என்னங்க சொல்றீங்க? அண்ணா எக்குனுலி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஒலம் எம்சசனி பஷர், இதுவரை எந்த ஒரு மனிதனும் எனக்கு தீண்டியது கிடையாது. ஒலம் அக்கு பகையா, நான் ஒரு கெட்ட நடத்தியுள்ள பெண்ணு கிடையாது. அதான் இதுவரை எந்த ஆன்மாவும் தொட்டது கிடையாது, நான் கெட்ட நடத்தியுள்ள பெண்ணு கிடையாது. இப்படி இருக்கும் நிலையில எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னாங்க. அப்ப அந்த மலக்கு சொல்றாரு, கால ரப்புக்கே, உம்முடைய ரப்பு சொல்கின்றான், ஹுவ அலைய ஹையனும், இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேஸ். இது அல்லாஹ் என்னது ரொம்ப லேஸ். ஆண்மகன் தீண்டி ஆனால்தான் குழந்தை பிறக்கணும் அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடா பண்ணலாம், ரொம்ப லேசா இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியும். ஒரு நஜாலஹு ஆயத்தல் இன்னாசி ஒரு ரஹ்மத்தல் மின்னா. எதுக்கான்னு சொன்னா, உன்னை யார பார்த்து சொல்றாங்க, மரியாதை பார்த்து, உன்னை உலகத்தாருக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியா அல்லாஹ் ஆக்க போகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை உலகத்தாருக்கெல்லாம் ஒரு அத்தாட்சியா ஆக்க போகிறான். அது மட்டுமல்ல, ஒரு ரஹ்மத்த மின்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உன் மீது பொழிய போகிறான். அதுக்காண்டி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒகான அம்ர மக்தியா, இதை நீ அழுது பிரலாபிச்சு துடிச்சு பதறி இதெல்லாம் நிறுத்த முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய தக்தீரிலே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். சொல்றாங்க ஒகான அம்ர மக்தியா, இது அல்லாஹ்வுடைய கதரிலே அல்லாஹ்வுடைய விதியிலே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதனால நீ அழுது தொழுது என்ன பண்ண முடியாது, இதை மாத்திர முடியுமா? மாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. தூக்கம் வருதாங்க மாதிரிதான். அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட அந்த வயிற்றுல ஃபூன் ஊதிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, ஃபூன் ஊதிட்டு போயிட்டாங்க. போன உடனேயே அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாயி ஃபன்தபதத் பிஹி மக்கானன் கஸியா, ஒரு ஓரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஓரத்துல அவங்கள பாக்குறாங்க, ஆஹா நம்மள அறியாம நம்ம கர்ப்பமாயிடுச்சு, எப்படி இந்த கர்ப்பம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்க. போகும்பொழுது ஒரு அவ பிரசவ வேதனை வந்துருச்சு. அப்பதான் ஜிப்ரீல் ஊதிட்டு போனாங்க. பிரசவமாகி என்ன வந்துருச்சு, கர்ப்பமாகி பிரசவ வேதனையும் வந்துருச்சு. வந்த உடனே சகோதரர்களே, அவங்க அப்படியே தன் அறியாமல் அப்படியே ஒரு ஈச்ச மரத்தின் பக்கம் சாயிறாங்க. யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஈச்ச மரத்து மேல சாயிறாங்க. ஒரு ஈச்ச மரத்தினுடைய பாலையின் பால் அப்படியே சாயிறாங்க. காலத் அந்த பிரசவ வேதனையில அப்படியே துடிச்சிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்ட பிரலாபிக்கிறாங்க, யாலைத்தனி, யா அல்லாஹ் இது என்ன கொடுமை, இது என்ன சோதனை எனக்கு,
எனக்கு இந்த வேதனை என்னால தாங்க முடியலையே, இந்த பிரசவ வேதனை என்னால தாங்க முடியலையே, யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா, நான் இதுக்கு முன்னாடி மூத்தா இருக்க கூடாதா, நானு என்னை யாரெல்லாம் உயிரோட வச்சு இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துற. பிரசவ வேதனை ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை. பிரசவ வேதனை என்ன இல்லைங்க, தெரியவே இல்லை. சகோதரர்களே, ஒரு பெண் அவருடைய பிரசவ வேதனையை எத்தனை ஆண்களுக்கு பங்கு வச்சு கொடுத்தாலும் ஆண்களால் சமாளிக்க முடியாது. பிரசவ வேதனை சமாளிக்கிற அந்த தகமை அல்லாஹ் யாருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான், பெண்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னை பெற்ற தாயை நான் தோல்ல தூக்கிட்டே ஹஜ்ஜுக்கு வந்தேன், தோல்ல தூக்கிட்டே ஹஜ்ஜுக்கு வந்தேன், தோல்ல தூக்கிட்டே தவாப் செஞ்சேன், எல்லா இபாதையும் என் தோல்ல சுமந்து செஞ்சேன், என் தாயை ஹஜ்ஜு செய்ய வச்சேன், நான் என்னோட தாய்க்கு நன்றி கடன் செஞ்சேன் ஆயிடுவேனா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ உன்னை பெற்றெடுக்கும் பொழுது கதர்னா இல்ல அலர்னா இல்ல, அல்லாஹ் அல்லாஹ்னு அலர்னா பாரு, அந்த அலறலில் ஒரு அலறலுக்கு கூட இதுவரை நீ ஈடு செய்யவில்லை அப்படின்னாங்க. ஒரு அலறல் கூட இதுவரை ஈடு செய்யலை. அப்ப சகோதரர்களே, மத்த அப்புறம் எப்போ அலறலுக்கே ஈடு செய்யலை, அப்புறம் வேதனையோட பெத்தெடுத்தது, அதை பாராட்டினது, சீராட்டினது, வளர்த்தது, அதுக்காண்டி பாடுபட்டது, இதெல்லாம் அப்புறம் அந்த அலறலில் ஒரு அலறல் கூட நீ ஈடு செய்யலை அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பிரசவ வேதனையோடைய அலறல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அலறல், அந்த மாதிரி வேதனை. அதனால தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பிரசவ தௌபா அப்படின்னு சொல்லி. கேள்விப்பட்டீங்களா? பிரசவ தௌபா. பிரசவ நேரத்தில் ஒவ்வொரு பெண் நினைப்பலாம், யா அல்லாஹ் இது எனக்கு குழந்தையே வேண்டாம், அந்த மனுஷங்கிட்ட நான் வாழவே மாட்டேங்கினி அப்படின்னு தௌபா செய்வாலாம். ஆனா குழந்தை பிறந்து குழந்தைய முகத்தை பார்த்த உடனே ஆஹா எல்லா வேதனையும் மறந்து போயிடும். அவர் எங்க யார எந்த கணவரை திட்டினாங்களோ பிரசவ நேரத்துல வேணாம் அந்த பாய் பண்ண வேலைதான் அப்படின்னு நினைச்சவங்க குழந்தை பிறந்த உடனே அடுத்த வார்த்தை என்னவா, அவர் எங்க. அப்போ அந்த கணவன்கிற ஒரு அரவணைப்பு இருக்கும் பொழுதாவது அந்த பிரசவ வேதனை குறையுங்க. ஆனா இவங்களுக்கு எது கிடையாது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கிடையாது, அந்த கணவன்கிற அரவணைப்பு இல்லை. அப்ப எப்படி இருந்திருக்கு பிரசவ வேதனை? கணவன் எதுவும் பார்த்ததும் இல்லை, ஆணை பார்த்ததும் இல்லை, ஆண்மகன் தீண்டியதும் இல்லை. அப்ப அவங்களுக்கு வேதனை எப்படி இருந்திருக்கும், பிரசவ வேதனை எப்படி இருந்திருக்கும்? அதான் சொன்னாங்க, மித்த கபல ஆதா, அல்லாஹ் இதுக்கு முன்னாடி நான் மூத்தா போயிருக்க கூடாதா, அல்லது ஒகொண்டு ரசிய மனுஷியா, நான் வந்து ஒரு மறக்கடிக்கப்பட்ட பெண்ணா இருக்க கூடாதா, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா எல்லாரும் நினைவு பெறக்கூடிய பெண்ணா ஆயிட்டனே, வில்லான் என்னை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்களே, நான் ஒரு மறக்கடிக்கப்பட்ட பெண்ணா இருக்கக்கூடாதா, நான் இப்படி ஒருத்த ஸ்பெஷாலிட்டா எனக்கு எதுவும் வந்திருக்க வேண்டாம் ரப்பல் ஆலமீனே, இந்த சிறப்புலாம் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், இந்த வேதனை எல்லாம் தாங்க முடியலையே என்று அந்த தாய் அலறுகின்றாள். வநாதா மின் தஹ்திஹா, அவங்களுக்கு பின்பக்கத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாப்பு நியமிச்சுட்டான். யார? குழந்தை பெற்றெடுக்கிறவர்களும் அந்த நர்ஸ் பண்ற வேலையை பூரா யார் பாக்குறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. வநாதா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்க, மின் தஹ்திஹா, அது பின்னால இருந்து, அல்லா தஹ்சனி, கவலைப்படாத கவலைப்படாத, கது ஜால ரப்புகி தஹ்தகி சரியா, அல்லாஹ் உன்னுடைய காலடியிலேயே ஒரு நதியை ஓட வைப்பான், ஒரு காலடியிலேயே ஒரு நதியை ஓட வைப்பான். வஹுஸி இலைக்கி பிஜிதஅன் நഖலதி, நீ இந்த மேல பாரு அந்த பேரிச்சம்பழத்து பாலை அதை பிடிச்சி இப்படி உழுக்கு, துஸ்கித் அலைக ரதபன் ஹனி ஜனியா, சுத்தமான ஃப்ரெஷ் பழமா உனக்கு அது கொட்டும். அந்த பேரிச்சம்பழ பாலை பிடிச்சி, பாலனா தெரியுதா, பாலனா தெரியலையா, தென்னம்பாலை, பனைப்பாலை, பேரிச்சம்பாலைங்குவாங்க. இந்த மாதிரி மரம் இது பாருங்க, தென்னை மரம், பேரிச்சம்பழம், பனை மரம், இதுக்கெல்லாம் வந்து பாலை தொங்கும். அந்த பாலை தான் பின்னாடி அதுல இருந்தா காய்ச்சி பழம்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த பாலையை பிடிச்சி இப்படி உழுக்கு, உழுக்குனா தஸ்குத் அலைக்கு ரத்தபன் ஜனியா, ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் மேல கொட்டும். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்க உன்னுடைய காலடியிலே ஓடுது பாரு எதே நதி, அதனுடைய தண்ணியை குடிச்சிக்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனா, அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடித்து உன்னுடைய கண்களை குளுமையாக்கிக் கொள். இது கவலைப்படாது, இது அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய விதி. நீ இப்படி அழுது பிரலாபிக்கிறனால மாத்திர முடியுமா, மாத்திர முடியுமா, முடியாது. அதனால நீ உன்னுடைய கண்களை குளிர்ச்சி பெற செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதன் ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன். ஹைர், பிரசவ வேதனை முடிஞ்சிச்சு, பிரசவம் ஆயாச்சு. ஆன உடனே இப்ப அந்த அம்மா நினைக்கிறாங்க, யா அல்லாஹ் இதுல சாதாரண ஏதாவது வயிற்று வழியா மறைச்சிட்டு போயிருதுக்கு மக்கள்கிட்ட, இதை மறைக்க முடியுமா, இது மறைக்க முடியுமா? ஊர்ல கொண்டு போனா மக்கள்லாம் என்ன கேட்பாங்களே, யா அல்லாஹ் இந்த குழந்தை எப்படி வந்து கேட்பாங்க, என்ன அல்லாஹ் பதில் சொல்றது, என்ன நடத்த கேட்ட வேணும் சொல்லுவாங்களே அல்லாஹ், என்ன பதில் சொல்றது, அல்லாஹ்ட்ட பிரலாபிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபைம்மா தரையின்ன மினல் பஷரி அஹதன்,
ஏதாவது ஒரு மனிதர் இடத்துல வந்து கேட்டால் இந்த குழந்தை எங்கே வந்துச்சு, யாருடைய குழந்தை என்று கேட்டால் ஃபகூலி, நீ சொல்லிடு, என்ன சொல்லிடு, இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்வுக்காக மௌன விரதம் மேற்கொள்கிறேன். நதர்த்துல் ரஹ்மானி சௌமா, அல்லாஹ்வுக்காக மௌன விரதம் மேற்கொள்கிறேன். ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் எந்த மனிதரிடத்தில் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிடு. நீ என்ன பண்ண மாட்டேன், யார்ட்டையும் பேச மாட்டேன், சுப்சாப் பேச மாட்டேன், ஏன்னா அல்லாஹ் என்ன பண்றேன், மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னா. அப்ப அந்த மௌன விரதம் இருக்குது நீ கூடுமா? நீங்க நம்மள யாராவது மாதிரி மௌன விரதம் இருக்கலாமா? நாமளும் அந்த மாதிரி அல்லாஹ்காண்டி யார்ட்டையும் பேசாம எதுவுமே செய்ய மௌன விரதம் இருப்பான்? அது அவங்களோட சரியத்தில் இருந்துச்சு, நம்ம மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மார்க்கத்தில், இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மார்க்கத்தில் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்துருக்கலாம் மௌன விரதத்துக்கு. நமக்கு என்ன கிடையாதுங்க, அனுமதி கிடையாது. ஹைர், ஏன்னா மௌன விரதம் வந்து இருந்துச்சுங்க, கடங்காரன் வருவான், என்னப்பா 10,000 கடன் என்ன சொன்ன, இன்னைக்கு தரேன்னு சொல்லி என்னாச்சு, மௌன விரதம் எழுதி வச்சிருவான், இன்று மௌன விரதம் பேசக்கூடாதுன்னு. நடக்குமா இல்லையா? அதனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம், அல்லாஹ்க்கு தெரியும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம சரியத்தில் அந்த மாதிரிலாம் ஆக்கல. ஹைர், ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, இன்னைக்கு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் என்று நீ சொல்லிவிடு அப்படின்னா. ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு, உடனே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, குழந்தைய தூக்கிக்கிட்டு தங்களுடைய ஊர் மக்களுக்கு மத்தியில் வர்றாங்க. ஊர் மக்கள்கிட்ட வர்றாங்க. வந்த உடனே காலு, ஏற்கனவே இந்த பனி இஸ்ராயல் யாரு, பனி இஸ்ராயல் யாரு, ஒன்னான ஒரு கிறுக்கு பிடிச்சவனும் திமிர் பிடிச்சவனுவோம். யூதர்கள் எப்படிப்பட்டவங்க, திமிர் பிடிச்ச கூட்டம். ஆனா அந்த யூதர்கள் இந்த காரியத்தை சகிச்சுட்டு இருப்பானா? ஏற்கனவே சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணான், சும்மா விடுவானா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை? காலு உடனே வந்து கேட்டான், யா மரியம், மரியமே, லக்கது ஜியாத்தனா ஷைஅன் கரியா, இதை இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை பண்ணிட்ட நீ, எப்படி ஒரு பாவம் பண்ணிட்ட அப்படின்னு கண்டிச்சான். யா உக்த ஹாரூன மா கான அபூக்கி அம்ரன் சுஇன் வ மா கானத் உம்முக்கி பகியா, சரி உன் அப்பன் புத்தியும் இப்படித்தான், உன் அம்மா புத்தியும் இப்படித்தான், அப்படின்னாலும் பரவாயில்ல. உன் அம்மா நல்ல பொம்பளையா இருந்தா, உன் அப்பங்காரர் நல்ல மனுஷனா இருந்தாரு, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே, அதான் நல்ல ஃபேமிலியோட பண்ணாச்சே, ஒரு நல்ல குடும்பத்தில் பண்ணாச்சே, நீ இந்த மாதிரி செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லி வந்து கண்டிக்கிறாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, ஃபஅஷாரத் இலை, என்ன பண்ணாங்க, குழந்தைய கையை காட்டாங்க. அது டிபிக்கல், நான் பேச மாட்டேன், அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா, நான் பேச மாட்டேன், யாரா கேட்டாங்க நான் பேச மாட்டேன். இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஅஷாரத் இலை, குழந்தைய கையை காட்டினாங்க. கையை காட்டின உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, என்ன ஆயிடுச்சு, கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் கேட்டு குழந்தைய காட்டுறேன். காலு கைஃபனு கல்லிம மன்கான ஃபில் மஹதி சபியா, கிறுகிறு பிடிச்சா உனக்கு, கைஃபு கல்லிம, நாங்கள் எப்படி பேச முடியும், நாங்கள் எப்படி பேச முடியும், மன்கான ஃபில் மஹதி சபியா, தொட்டிலே குழந்தையா படுத்திருக்கிறதே, இந்த தொட்டில் குழந்தை எடுத்து நாங்கள் எப்படி பேச முடியும், என்ன குழந்தைய கையை காட்டுற அப்படி நாங்க பேசிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை திரும்பி பார்க்கறாங்க. யார், யூதர்கள். குழந்தை தொட்டிலேருந்து சத்தம் வருது, குழந்தை பேசுது. என்னண்டு, கால இன்னி அப்துல்லா, நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான், வஜாலனி நபியா, மேலும் அல்லாஹ் அவன்தான் நபியா ஆக்கினான், வஜாலனி முபாரக ஐனமா குன்து, நான் எந்த பூமியில் வசித்தாலும் அந்த பூமியை அல்லாஹ் முபாரக்கான பூமியாக ஆக்கிவிட்டான். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் வரை தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு போதித்து விட்டான். பர்ரம்பி வாலிதத்தி, என்னுடைய தாய் மிகவும் பரிசுத்தமானவள். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, நான் ஒரு மோசக்காரனோ அல்ல மோசடிக்காரனோ கிடையாது. யார் பேசுறது, இவங்களால நம்ப முடியல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுனா, குழந்தை பேசுது தொட்டில இருந்து, நம்ப முடியல, ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா, தாலிக ஈஸா இப்னு மரியம், அதான் யாரு, மரியமுடைய மகன். அல்லாஹ் சொன்னா தாலிக ஈஸா இப்னு மரியம், அவர்தான் மரியமுடைய மகன் ஈசா. கௌலுல் ஹக் அல்லதி ஃபீஹி யம்தரூன், அவர் என்ன அவதூறை சொல்லிக் கொண்டார்களோ அந்த அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, உண்மையை சொன்னாங்க, ஹக்க சொன்னாங்க. சகோதரர்களே, இவ்வளவு உயர்த்து சொல்லிட்டாங்களா அல்லாஹ், இவ்வளவு உயர்த்து சொல்லிட்டான். சொன்ன உடனே நசாராக்கள் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றான், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பெரிய சூழ்ச்சி என்ன தெரியுமா,
அவங்களுடைய பைபிளை வச்சுலாம் பிரச்சாரம் பண்றது இல்லை. அவங்கள பைபிளை வச்சுலாம் பிரச்சாரம் பண்றது இல்லை. ஃபுல்லா இப்ப எந்த கிறிஸ்தவன்ட்ட பைபிள் இருக்குதோ இல்லையோ, கிறிஸ்தவ போதகர்கள்ட்ட பிரச்சாரங்கள்ட்ட பைபிள் இருக்குதோ இல்லையோ, தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்குது. தர்ஜுமத்துல் குர்ஆன் நாம பாக்குறது இல்லைங்க, நாம படிக்கிறது இல்லை. யார் படிக்கிறா? பாதிரியார் படிக்கிறாங்க. சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு. ஹஜரத் ஒரு பாதிரி என்கிட்ட வந்தாரு. அப்படியா, என்ன சொன்னாரு? என்ன கிறிஸ்தவனா மாற சொல்றாரு, கிறிஸ்தவனா மாற சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க? அவரு பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா குர்ஆன் வச்சு பேசுறாரு. அவர் எதை வச்சு பேசுறாரு? இவர் விளங்காத ஆள்லாம் இல்லை, இவ்வளவு பேர் தாடி வச்சவரு. நம்மாலே இவ்வளவு பேர் தாடி வச்சவரு, தொப்பி போட்டவர், 5 வார தொழுகையாளி, நல்ல இபாதத்தான ஆளு. அவரும் சொல்ல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, அவர் குர்ஆனை வச்சு பேசுறாரு ஹஜரத். சரி நீங்க குர்ஆன்லயே பதில் சொல்றேன். நான் தான் குர்ஆனை படிக்கிறது இல்லையே, வெக்கம் இல்லாம சொல்றேன், நான் தான் குர்ஆன்ல படிக்கிறது இல்லையே, அல்ல எனக்கு தெரியாது குர்ஆன், அல்ல அவர் குர்ஆனை வச்சு பேசுறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? நல்ல வேலை குர்ஆனை வச்சு பேசுனா அப்ப இதான் உண்மை சொல்லி அவர் பின்னாடி போகாம ஒரு வேலை செஞ்சிருக்காரு. சரி நீங்க என்கிட்ட பேச, சரி எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு இருக்காரு. சரி பேசுறேன் அப்படின்ட்டாரு. நேரம் இங்க கூட்டு விட்டாரு. அவரு இங்க கூட்டு விட்டாரு. கூட்டு வந்தா சூரத்துல் கஹ்ஃப்ல நான் சொல்றேன், சூரத்துல் கஹ்ஃப் அப்படிங்கிற 16ஆம் அத்தியாயம் தானே அப்படிங்கிறாரு அவரு. நான் சூரத்துல் கஹ்ஃப்ங்கற, அவர் என்ன சொல்றாரு? 16ஆவது அத்தியாயம் அப்படிங்கிறாரு. 19ஆவது அத்தியாயம் எடுங்க, சூரத்து மரியம் எடுங்க, அதுல 23ஆவது வசனம் பாருங்க என்று சொல்றாரு அவரு. அந்த அளவுக்கு இப்போ குர்ஆனை வைத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் சொன்னா குர்ஆன்ல அவங்க சாதகமா கிடைக்கிறதுனாலயா, அவங்க சாதகமா இருக்குதுங்கிறதுனாலயா? இல்ல, நம்மளுக்கு குர்ஆன் படிக்கிறது இல்லைங்கிறதுனால. நம்மளுக்கு குர்ஆன் படிக்கிறது இல்ல. அவன் கண்ணு ஒத்துறது தயாரு, குர்ஆனை பட்டு துணியால சுத்தி கைப்படா இடத்துல வைக்க தயாரு. ஆனா அல்லாஹ்வோட குர்ஆனை படிக்க தயாரா இல்ல. இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் குர்ஆனை ஆராய்ச்சி பண்றான். இதெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நபியை நீங்க அல்லாஹ்வுடைய மானா இருக்கா இல்லாமல் இருக்க முடியுமா? அவர் சாதாரண நபிங்கிறீங்க, எந்த நபிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதா? அப்படின்னு இப்படி இவங்க வானத்துக்கு பூமி குதிப்பாங்கன்னு சொல்லிட்டுதான் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றா பாருங்க. இவ்வளத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் அற்புதமா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான், மா கான லில்லாஹி யத்தகித மின் வலதின் சுப்ஹானா. அல்லாஹ்வுக்கு ஒன்றும் அப்படி குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவன் பரிசுத்தமானவன். ஏன் என்ன சொல்றாரோ? ஈசா யாருடைய பிள்ளையா? அல்லாஹ்வுடைய பிள்ளைதானே. அது சொல்றான், மா கான லில்லாஹி யத்தகித மின் வலதின், அல்லாஹ்வுக்கு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சுப்ஹானஹு அவன் பரிசுத்தமானவன். இதா கதா அம்ரன், அவன் ஒரு பெண்ணோட வீடு கூடி, யாரு? அல்லாஹ் ஒரு பெண்ணோட வீடு கூடி உடலுறவு கொண்டு அந்த பெண்ணு கர்ப்பம் தரிச்சு அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்க்கு ஒரு புள்ள பிறக்கணும் அவசியம் இல்லை. இதா அராத அம்ரன், இதா கலா அம்ரன், அவன் எதையாவது தீர்மானித்து விட்டால் ஃபைன்னமா யகூல் குன், குன் என்று சொல்லுவான், ஃபயகுன் ஆகிவிடும். அப்புறம் எதுக்கு போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்? நம்மளால முடியுமா? அது நம்மளால முடியுமா? எனக்கு ஒரு குழந்தை ஒண்ணு வேணும், குன் அப்படின்னா உடனே குழந்தை பிறந்திருப்பா? கொட்டுவனா அவனுக்கு நறுக்கணும் தலையில, என்ன பினாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. என்ன அதனால நாம என்ன பண்றோம்? அப்படி குண்ணுங்கிற வார்த்தை நமக்கு ஆகாதுங்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம்? அவ்வளவு முயற்சி பண்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு எப்ப குன் சொன்னாலே உடனே ஆயிடுமோ, அப்ப அவன் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்று கஷ்டப்பட்டு உடலுறவு கொண்டு குழந்தை பெறணும்? அல்லாஹ் தான் கேட்கிறான். இதா கலா அம்ரன், அல்லாஹ் ஏதாவது தீர்மானித்து விட்டால் ஃபைன்னமா யகூல் குன், குன் என்று சொல்வான், ஃபயகுன் ஆகிவிடும். ஃபைன்னல்லாஹ ரப்பி ரப்புக்கும் ஃபஅபுதுஹு ஹாதா சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை, ஆகவே உங்கள் ரப்பாகவும் என்னுடைய ரப்பாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்குங்கள் அப்படின்னு யார் சொன்னா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சகோதரர்களே, இங்கே நாம ஒரு உதாரணத்தை ஒன்று பார்க்கணும். என்னன்னு சொன்னா, நபிவாளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு பேசப்பட்டுச்சு. முதல் நபி யாருங்க? யாரு? யூசுப் நபி. ஒரு அவதூறு சொன்னோம்ல, சுலைஹாங்கிற அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மேல கடுமையான ஒரு அவதூறு சொன்னான். சொன்ன உடனே அந்த அவதூறுல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பதற்கு, அந்த அவதூறுல பாதுகாப்பதற்கு அல்லாஹ் என்ன பண்ணா? யாரை பேச வச்சாங்க? ஒரு குழந்தைய பேச வச்சான். அந்த வீட்டுல இருந்த ஒரு குழந்தைய பேச வச்சான். அந்த குழந்தை பேசி என்னடு, வயின்கான கமீசு குத்தமின் துபரின், அவருடைய ஆடை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பொம்பளை சொன்னது தப்பு, அந்த பொம்பளை மேலதான் தப்பு, இவர் உண்மையாளரு அல்ல, இவருடைய ஆடை முன்பக்கமாக கிழிஞ்சிருந்தால் அந்த பொம்பளை உண்மையாளர், இவர் மேலதான் தப்பு அப்படின்னு குழந்தை என்ன பண்ணுச்சு? பேசி
அப்ப ஜிப்பா பார்க்கும்போது எந்த பக்கம் கிழிஞ்சிருந்துச்சு அவங்க ஆடை பின்பக்கமா கிழிஞ்சு. அப்ப அவதான் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிச்சாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை பேச வச்சான். அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது அல்லாஹ் யாரை பேச வச்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பேச வச்சான். இதே மாதிரி ஒரு அவதூறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலே சுமத்தப்பட்டுச்சு. கேள்விப்பட்டீங்களா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மேலேயும் இந்த மாதிரி ஒரு அவதூறு சுமத்தப்பட்டுச்சு. முனாஃபிக்களா சேர்ந்து சுமத்துனாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாறுல தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மீது அவதூறு சுமத்தப்பட்ட பொழுது அல்லாஹ் குழந்தையை பேச வைத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் மீது அவதூறு சுமத்தப்பட்ட பொழுது அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்தான். ஆனால் என் மீது அவதூறு சுமத்தப்பட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே பேசினான். அவனே பேசினான், குழந்தையை பேச வைக்கல. சமம் கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் தெரியும் தானே? சரி, அல்ஹம்துலில்லாஹ். எது சொல்றான் சகோதரர்களே, அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவனே ஆயத்திறன் அவனே பேசினான். ஆயிஷா பரிசுத்தமானவர்கள், அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்கள் மீது எங்கெங்கெல்லாம் அவதூறு சுமத்தப்படுகிறதோ அங்கே அவருடைய அவதூறுகளை அல்லாஹ் களைகின்றான். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே தண்ணி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைரு நிசாயில் ஆலமீன், உலகத்தில் உள்ள ஆண்களில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் ஆண்களில் சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் பெண்களில் சிறந்தவர்கள் 4 பேர் தான் உலகத்தில். கைரு நிசாயில் ஆலமீன் அர்பாஅத்துன், பெண்கள் உலகத்தில் உள்ள பெண்கள்லயே மிகச் சிறந்தவர் யாருன்னா 4 பேர் தான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அது 4 பேர் யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல யாருன்னு சொன்னா மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகள் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது ஆசியத் இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. மூணாவது சொன்னாங்க ஹதீஜா பின்த் குவைலித், குவைலிதுடைய மகள் ஹதீஜா. குவைலித் யாருங்க? ரசூலுடைய மாமனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் குவைலித், ஹதீஜாவுடைய தாப்பனார். அப்ப என்னுடைய மனைவி ஹதீஜா. நான்காவது ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகள் ஃபாத்திமா. இந்த 4 பேர் தான் பெண்களிலேயே சிறந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த 4 பேர் தான் யாருங்க? ஆண்கள் சிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. ஆண்கள்ல உலகத்திலேயே பெண்கள்ல சிறந்தவங்க யாரு தான்? இந்த 4 பேர் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேர் தான் அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல ஆசியாவையும் அதே மாதிரி மரியமையும் எனக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் திருமணம் முடித்து வைப்பான். சொர்க்கத்திலே எனக்கு திருமணம் முடித்து வைப்பான். 2 நாளைக்கு முன்னாடி கூட லைலத்துல் கத்ர் இரவுல யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. யாரோ ஒருத்தர் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி. எதுக்கு உள்ளவர்? 2 கல்யாணம் பண்றவரா? 2 கல்யாணம் பண்ணவர் வந்து சொர்க்கத்தில் கல்யாணம் பண்ண ஏதோ கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் அந்த நேரத்தில் சொன்னேன். இங்க என்ன புரிஞ்சுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி, இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவான்? மறுமையிலே சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி வைப்பான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்லேயே சிறந்த பெண்களை யாரை சொல்றாங்க? இந்த 4 பேரையும் சொல்றாங்க. 4 பேரையும் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான மனைவி யாருங்க? ஆயிஷா. உடனே கோவிச்சுக்கிட்டாங்க. நான் இல்லையா அந்த லிஸ்ட்ல? கோவிச்சுக்கிட்டா, கோவம் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் ஆயிஷத அல நிசாயி, எல்லா பெண்களை காட்டிலும் ஆயிஷாவுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால் கஃபதுலி சரீத அலா சாயிரி தாமி, மற்ற எல்லா உணவுகளை விட பிரியாணிக்கு என்ன சிறப்போ அந்த மாதிரி மற்ற பெண்களோட ஆயிஷாவுடைய சிறப்புண்டாங்க. பிரியாணிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சரீதுன்னு ஒரு உணவு இருந்துச்சு. சரீது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல தக்கடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? மாவு, எண்ணெய், கறி இதெல்லாம் போட்டு செய்யறது. அதனுடைய அடுத்த ரூபம் தான் என்னது? பிரியாணி. தக்கடியினுடைய அடுத்த விஸ்வரூபம் தான் என்னது? பிரியாணி, சேமியா பிரியாணி. என்ன சொல்லுவாங்க? கறி, மாவு, வேற என்ன நெய், இந்த 3ஐயும் கலந்து செஞ்சா அதுல பேர் என்னது? சரீதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலத்துல சொல்றாங்க பிரியாணின்னு சொல்லலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஆயிஷா மற்ற எல்லா பெண்களுடைய ஆயிஷாவுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஃபதுலி சரீதி அலா சாயிரி தாமி, மற்ற எல்லா உணவுகளை விட
பிரியாணிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டியோ அந்த ஸ்பெஷாலிட்டி யாருக்கு உண்டு? ஆயிஷாவுக்கு உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹைர் சகோதரர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு கடத்துல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய், அவங்களுடைய சக்கராத் நேரம், ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட, ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அப்படி கிட்டவான்னு கூப்பிடுறாங்க, தலையால கூப்பிடுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கிட்ட போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்ட உடனே ஃபாத்திமா அப்படியே அழுகுறாங்க. உடனே ஆறுதல் சொல்ற மாதிரி கிட்ட கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிடுறாங்க, இன்னொன்று ஏதோ சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டே இருக்கிறாங்க. பெருமானார் வஃபாத்தாய் அடக்கமான பிறகு ஆயிஷா கூப்பிட்டு கேட்குறாங்க ஃபாத்திமாவை, என்ன ஃபாத்திமா உங்க தாப்பனார் முதல்ல ஏதோ கூப்பிட்டு கேட்டாங்கன்னு அழுத, ரெண்டாவது கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க சிரிச்ச, என்ன சொன்னாங்க அப்படி அப்படின்னு கேட்ட உடனே அண்ணே ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க, என் மகளே இந்த நோய் வந்து சாதாரண நோய் இல்லை, நான் இதோட மௌத்தா போறேன், இதான் என்னுடைய கடைசி நோயின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? அழுவ ஆரம்பிச்சேன். ரெண்டாவது என்ன கூட சொன்னாங்க, நான் அழுவதை பார்த்து ஆறுதல் கூட சொன்னாங்க, நான் மௌத்தா போன பிறகு என்னை வந்து சந்திக்கும் முதல் குடும்பத்தில் நீயா தான் இருப்ப, நம்முடைய குடும்பத்துல என்னை வந்து சந்திக்கிற முதல் ஆள் நீயா தான் இருப்ப, அது மட்டுமல்ல சொர்க்கத்துல எல்லா பெண்களுக்கும் நீ தான் தலைவியா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயி கரெக்டா 6 மாசத்துல யாரும் வஃபாத்தாயிடுறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாயிடுறாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஃபாத்திமா சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆளாகி என்ன பண்றாங்க, ஒரு நல்ல நிலைக்கு வர்றாங்க. எப்படி அவங்களுடைய இளமை பருவத்தில் இனி என்ன நடக்குது, இது அவங்களுடைய குழந்தை பிறக்கும்போது நடந்த சம்பவங்கள், அவனுடைய இளமை பருவத்தில் என்ன நடக்குது, என்ன ஆச்சரியங்கள் நடக்குது, இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் லைலத்துல் கத்ர் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, புனித ரமலான் மாதம் முழுவதும் ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை இறுதி வரலாறாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நாம் ரமலானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிமார்கள் வரலாறுகள் மூலமாக அல்லாஹ் எத்தகைய படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அத்தகைய படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள வேண்டும் என்று நாம் துஆ செய்வோமாக. சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஈசா நபி அவர்களை பற்றி கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி இன்னைக்கும் சரி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஈசா இப்னுல்லா, ஈசா அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன், ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்பதற்கு இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் அத்தாட்சி ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான் லா அஸ்ல லஹு, அதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான அடிப்படையும் கிடையாது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றதுக்கு. ஒரே ஒரு ஆதாரம் பெருசான சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கணவன் இல்லாமல் பெற்றெடுத்தார்கள், கணவனுடைய தொடர்பு இல்லாமல் பெற்றெடுத்தாங்க, இதுதான் பெரிய ஆதாரம் அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள், அதனால தந்தை அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவங்க எப்படிங்க பிறந்தாங்க? தாய் இல்லாம பிறந்தாங்க. அது ஆணிடத்திலிருந்து மட்டும் பிறந்தாங்க, தாய் இல்லாம. அப்ப அவங்களுக்கு தாய் அல்லான்னு சொல்ல முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தந்தை அல்லான்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாய் அல்லாஹ் தான் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அது தந்தை மட்டும்தான் இல்லாம பிறந்தாங்க, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாய் இல்லாம தந்தை இல்லாம பிறந்தாங்க. இப்ப அவங்கள அல்லாஹ்வுடைய மகன் சொல்ல முடியுமா? அப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னாக்கா, அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டு இருக்காங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கொள்கையை தகர்த்தெறிஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்லாம் கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு நபி,
அவங்களும் அல்லாஹ் ரசூல் அப்படின்னு சொல்லி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இந்த பிரச்சாரத்தை கேட்ட உடனே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சு இது சம்பந்தமா ஒரு விவாதம் செய்யணும், யார் சொன்ன தப்பு யார் சொல்ல ரைட்டுன்னு பாத்திரணும் அப்படின்னு சொல்லி நஜ்ரான் தேசத்திலிருந்து, இன்றைய இத்தாலி இருக்கிறதுல ரோம், அது இத்தாலி பக்கத்துல ஐரோப்பா கண்டத்துல ஒரு ஊர் நஜ்ரான், அந்த நஜ்ரான் தேசத்துல இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு. எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 60 பேர். இந்த 60 பேரும் எத்தனை குரூப்பை சார்ந்தவர்கள் என்றால் 14 குரூப்பை சார்ந்தவர்கள். இந்த 60 பேர் எத்தனை குரூப்ல உள்ளவங்க? 14 குரூப்ல உள்ளவங்க. இந்த 14 குரூப்ல உள்ளவங்களும் இவங்க 14 பேரும் சேர்ந்து இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஒரு 3 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. இந்த 14 பேரும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து கண்ட குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம் போய் அவங்கள்ட்ட போய் ஈசாவை பத்தி விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நஜ்ரான் தேசத்துல இருந்து அந்த 3 பேர் கொண்ட குழு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரும்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி பார்க்கறாங்க, இது வந்து அல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய மகன்லாம் இல்லை, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அப்படிதான் நாங்க மதிக்கிறோம், அப்படிதான் எனக்கு சொல்லி தந்திருக்கான்னு சொல்லி இஸ்லாத்துடைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க முபாஹலாக்கு கூப்பிடுறாங்க, முபாஹலா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி. முபாஹலானா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஷரியத்தில் இருக்குது முபாஹலா லியான். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அடுத்த ஒரு ஆணோடு பார்க்கறான், தப்பான நடத்தவளா பார்க்கறான், ஆனா இதுக்கு ஆதாரம்லாம் ஒண்ணும் இல்லை. இது என்ன பண்றா, இஸ்லாமிய கோர்ட்ல கொண்டு வர்றான், என் மனைவி வந்து நடத்த கெட்டவ, அவன் அடுத்த ஆணோட நான் படுத்திருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பொதுவாக இப்படி சொல்லும் போது என்ன வேணுங்க, என்ன வேணும், சாட்சி வேணும். அப்போ கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்னப்பா சாட்சி அப்படின்னு கேட்பாங்க, அப்படிதானே, என்னப்பா சாட்சின்னு கேட்பாங்க. ஆனா இந்த காரியத்துக்கெல்லாம் இதை பார்க்கக்கூடிய கணவன் இதுக்கெல்லாம் யாரையாவது சாட்சியா கூப்பிட்டு இருப்பானா? என்னங்க, தன்னுடைய மனைவி வேறத்தனோட தங்கி இருக்கிறா அப்படி பார்க்கும் பொழுது எந்த புருஷனார் இங்க வாங்க வாங்க வா, இந்த மாதிரி என் மனைவி தங்கி இருக்கிறா, இங்க வாங்க வா, நீ தான் சாட்சி, யாரும் சாட்சி கூப்பிடுவானா? அது எப்படி மறைக்கணும் தான் பார்ப்பான், அப்படிதாங்களே. அது எப்படி மறைக்கலாம், ஏன்னா தனக்கு கேவலம், அது தன்னுடைய மானம் போயிடக்கூடாதுங்கிறதுனால எப்படி மறைக்கலாம் தான் பார்ப்பான். ஆனா இதுக்கு போய் யாரும் சாட்சி அறிவிட்டு இருப்பானா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க, இந்த மாதிரி யாரும் சொல்ல என் மனைவி இன்னொருத்தனோட படுத்திருந்த பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பொதுவாக கேட்கறப்ப சாட்சி இருந்தாப்பான்னு கேட்கறாங்க. அந்த சஹாபி இப்படியே கேட்டாங்க, யாரும் சொல்ல இதுக்கெல்லாம் போய் சாட்சி வைக்க முடியுமா, இதுக்கெல்லாம் போய் சாட்சியா தெரிவிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா சாட்சி இல்லாத நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த லியான் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை இறக்குறான். என்ன சட்டம் சொன்னா, இந்த கணவன் தன்னுடைய மனைவியை நான் இது மாதிரி பார்த்தான்னு சொன்னா இதுக்கு என்ன பண்ண, சாட்சி இல்லைண்டா அல்லாஹ்வை சத்தியமா சொல்லணும். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை சத்தியமாக நான் என்னுடைய மனைவியை இன்னொரு ஆடவனோடு பார்த்தேன், இது நான் சொல்வது உண்மை, இப்படி பொய்யா இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய லானத்தை என் மீது இறக்குவானாக, அல்லாஹ் தன்னுடைய சாபத்தை என் மீது இறக்குவானாக அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சமைச்சுக்கணும். இது 4 முறை சொல்லணும். அடுத்து என்ன பண்ண, மனைவி சொல்லணும், நான் அப்படி எதுவும் என் கணவன் சொல்றது எல்லாமே பொய், நான் அப்படியே தப்பு செய்யல, அப்படி தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ் தன்னுடைய சாபத்தை என் மீது இறக்குவானாக அப்படின்னு சொல்லி அந்த பெண் என்ன பண்ணும், 4 முறை தன்னைத்தானே சாபம் விட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் அரபில் வந்து லியான். இப்ப இந்த சாபம் விட்ட பிறகு இப்ப நீதிபதி என்ன பண்ணுவாருன்னா 2 பேரை பிரிச்சு வச்சுருவாரு. சரி, இனி 2 பேரும் கணவன் மனைவியை வாழ தயாரா இல்ல, நீ வேற வேலையை பாரு, நீ வேற வேலையை பாருன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருவாங்க. அப்ப அப்படி என்ன பண்ணும், அப்படி லியான் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் பயந்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுங்க, யார் பொய்யர்களோ அவர் மீது என்ன ஆயிடும், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிடும். இதே மாதிரிதான் என்ன, இது வந்து லியான், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சொன்னா இது பேர் லியான். இதே ஒரு பொது பிரச்சனை இருக்கிறது, இது பேர் முபாஹலா. ஒரு பொது பிரச்சனை சொன்னா அப்படின்னா என்ன, 2 கருத்து உள்ளவங்க, 2 கருத்து உள்ளவங்க அப்படிதான் கிறிஸ்தவர்கள் வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முபாஹலா செய்யலாமான்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் யார் முபாஹலா செய்ய விரும்புறாங்களோ அவங்க தங்களுடைய குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு பொது இடத்துக்கு வந்துடணும். எதிராளி என்ன பண்ணுவோம், பொது இடத்துக்கு வந்துடணும். வந்த பிறகு இப்ப அவங்க என்ன பண்ணோம், யா அல்லாஹ் நாங்கள் சொல்வதுதான் உண்மை, அப்படி நாங்கள் சொல்வது பொய்யா இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய லாபத்தை இறக்கு அப்படின்னு என்ன பண்ணோம் இவங்க கேட்கணும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும், யா அல்லாஹ் நாங்க சொல்லுதான் உண்மை, அப்படி நாங்க சொல்லுது பொய்யா இருந்தால் எங்கள் மீது லானத்தை இறக்குன்னு சொல்லி அவங்க கேட்கணும்.
இதுக்கு என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, முபாஹலா செஞ்சுக்கலாமா? உங்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. உங்களுடைய பிள்ளைங்களை நான் எங்களுடைய குடும்பம் எல்லாத்தையும் கூப்பிடுறோம், ஒரு பொது இடத்த வச்சு முபாஹலா செய்வோம், வரீங்களா அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நடைமுறை வந்து புதுசு, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி செஞ்சதில்லை. அப்பா சொல்லிடுறாங்க, நான் வந்து என்னுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் நான் வர முடியாது. இந்த கிறிஸ்தவர் நீங்க அழைக்கக்கூடிய முபாஹலாவுக்கு என்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய உத்தரவு இல்லாமல் வர முடியாது அப்படின்றாங்க. அப்போ உடனே கிறிஸ்தவர் ஆஹா முகமது பயந்துட்டாரு, பார்த்தீங்களா, அல்லாஹ் லானத்துன்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டாரு, வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இருக்கலாம். என்னன்னு சூரத் ஆல இம்ரான் உள்ள ஆயத்து, நபியே வதுஉ அப்னாஅனா நதுஉ அப்னாஅக்கும், உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுங்கள், எங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுகிறோம். உங்களுடைய மனைவிமார்களை கூப்பிடுங்கள், எங்களுடைய மனைவிமார்களை கூப்பிடுகின்றேன். உங்களுடைய உறவினர்களை கூப்பிடுங்கள், என்னுடைய உறவினர்களை கூப்பிடுகிறேன். கூப்பிட்டு நபுதஹில், நம்ம என்ன பண்ணலாம், முபாஹலா செய்யலாம். வனஜஅல் லானத்தல்லாஹி அலல் காதிபீன், யார் பொய் செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லி முபாஹலா செய்யலாம், வாங்க அப்படின்னு நபியே நீங்க தயாராயிடுங்க, கூப்பிடுங்க அப்படின்ட்டான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அவங்கள அந்த நஜ்ரான் தேசத்துல அந்த குரூப்பை, வாங்கப்பா முபாஹலா கூப்பிட்டீங்கல்ல, வாங்க என்னுடைய அல்லாஹ்வுடைய அனுமதி கிடைச்சிச்சு, வாங்க முபாஹலா செய்யலாம்னு உடனே ஓடி போயிட்டாங்க. அவளை வீராசம் பேசணும் என்ன ஆயிட்டாங்க, மறுநாள் பார்த்தா மதியானம் ஆளை காணோம், ஓடி போயிட்டாங்க. அது ஏன்னு சொன்னா அப்பதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றா, இவங்க நல்லா விளங்கிக்கிட்டே என்ன பண்றானுங்க, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, இறுதி நபி, இவங்க வந்து யா அல்லாஹ் பொய்யர்கள் மீது உன்னுடைய சாபம் உண்டாடும் சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரா இவங்க அங்க முபாஹலா செய்ய முடியுமா, அந்த சாபம் விட முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாபத்தை யார் மேலே இறக்கிடுமா, இவங்க மேலே இறக்கிடுமா. அதனால என்ன பண்ணாங்க, பயந்து ஓடி போயிட்டாங்க. கயிறு சகோதரர்களே, இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான ஆதாரங்களை குர்ஆன்ல சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. சரி, அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ளையா இருக்க முடியும்? மனுஷனா இருப்பானா அல்ல அவரும் அல்லாஹ்வா இருப்பாரா? அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொன்னா ரெண்டு வாய்ப்பு, ஒண்ணு அந்த புள்ள மனுஷனா இருக்கணும், மனுஷனா இருக்கணும், அல்ல அந்த புள்ள எப்படி இருக்கணும், அல்லாஹ்வா இருக்கணும். மனுஷனா இருந்தா இது அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மைக்கே ரொம்ப கேடு. எப்படி உதாரணமா, ஒரு மனுஷனுக்கு மனுஷ குட்டி தான் பிறக்கணும், அப்படிதாங்களே, அப்படின்னா என்ன, மனுஷனா பிள்ளையா பிறக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மாட்டுக்குட்டி பிள்ளையா பிறந்துச்சு, கண்ணுக்குட்டி பிள்ளையா பிறகுது, அது கேவலம் தானுங்க. என்னங்க, ஒரு பெண்ணு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூபம், முகம், கைகள்லாம் பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குது. இது அந்த பெண்ணுக்கு சிறப்பா இல்ல கேவலமா? என்னங்க, நான் தயாரா இருக்கிற வாஸ்தவம் தான், நீங்களுமா? அதே மாதிரி அப்ப மனிதனுக்கு மனுஷன் தான் குழந்தையா பிறக்க முடியும், அந்த மனிதனுக்கு தாழ்ந்த மிருகம் என்ன பிறக்க முடியாது, குழந்தையா பிறக்க முடியாது. இப்ப அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹ் யார் தான் குழந்தையா இருக்க முடியும்? அல்லாஹ் தான் குழந்தையா இருக்க முடியும், ஒரு மனுஷன் குழந்தையா இருக்க முடியாது. இருந்தா என்ன ஆயிடும், அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கேவலப்படுத்திடும். சரி, அப்ப அல்லாஹ்வே ஒரு குழந்தையா இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு அல்லாஹ் குழந்தையா பிறக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அப்ப அங்க அல்லாஹ் ஒரு அல்லாஹ் இருக்க மாட்டான், எத்தனை அல்லாஹ் மாறிடுவான், ரெண்டு அல்லாஹ் மாறிடுவான். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்கே குளறுபடி ஏற்பட்டோம். அப்ப அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எப்படி அல்லாஹ் ஒரு குழந்தையை பெற்று எடுக்க முடியும்? அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் தேவையற்றவன், யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. ஏன்னா சகோதரர்களே, மனுஷன் வந்து கல்யாணம் முடிக்கச்சு குழந்தை பெறலன்னு வைங்களேன், தனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆசைப்படுவானா இல்லையா? ஆசைப்பட மாட்டானா? வேண்டாம் நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தைன்னு இருப்பானா? நம்மளே கணவன் மனைவி ரெண்டு பேரும் குழந்தையா இருந்துக்கலாம், நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை, நமக்கு இன்னொரு குழந்தை எதுக்கு போட்டியா வரணும் அப்படின்னு நினைப்பானா? இப்ப தனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைப்பான், ஆசைப்படுவான். காரணம் எதுக்கு வாரிசா வரணும் எனக்கு. ஏன் வாரிசா வந்து என்ன பண்ணா, இவன் மோத்தா போயிடுவான், ஒரு பேர் சொல்லும் ஒரு பிள்ளை வேணும், அந்த பிள்ளை கடத்துல பேரை கெடுக்கிற பிள்ளை அடுத்த பிரச்சனை. ஆனா என்ன பண்ணுவான், என்ன ஆசைப்படுவான், எனக்கு பேர் சொல்றது ஒரு பிள்ளை வேணும், அல்லது என்னுடைய வயோதிக காலத்தில் எனக்கு பணிவிட செய்யணும், என்னுடைய வியாபாரத்தை கவனிக்கணும். அப்போ பொதுவா மனிதன் எதுக்கு குழந்தைக்கு ஆசைப்படுவாங்கன்னா, தன்னுடைய வயோதிக பருவத்தில் தனக்கு உதவியா இருக்கணும், நான் மூத்தா போன பிறகு என் பேரை காப்பாற்றணும். இந்த ரெண்டுமே அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் என்ன கிடையாது, வயோதிக பருவமும் கிடையாது, மூத்துங்களும் கிடையாது. அப்புறம் அவனுக்கு எதுக்கு புள்ள? அதனால சகோதரர்களே, கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை என்ன தெரியுமா? கிறிஸ்தவருடைய அடிப்படையான கொள்கையை வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், சன் ஆஃப் காட் அப்படிங்கிறது அவனுடைய கொள்கை. ஆனால் ஒரு அடிப்படையே இல்லாத கொள்கை தெரியுமா?
ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாத கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சன் ஆஃப் காட் அப்படின்னு அடிப்படையே இல்லாத கொள்கை. என்னங்க இது குழப்பறீங்க? அடிப்படையாக கிறிஸ்தவத்துடைய அடிப்படை கொள்கையே தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்கிறது தான். ஆனா அந்த கொள்கைக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாது, பேசிக்கே கிடையாது, ஒண்ணுமில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து பெருசா அவங்க கொண்டு வியாக்கியானம் பண்ணுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், கர்த்தர் தான் நமக்கு வருவாரு காப்பாத்துவாருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். சகோதரர்களே, ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்கு கேளுங்க, பதில் சொல்ல முடியாது. சாதாரண பாமரத்தரமான கேள்வி. நீங்க அதுக்கு பெரிய பைபிள் ஆராய்ச்சி பண்ணணும், பெரிய பெரிய விவாதம் பண்ணணும், பெரிய குரான் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு பாமரத்தரமான கேள்வி. ஏன்னு சொன்னா, என்கிட்ட சில பாதிரிமார் வருவாங்க விவாதம் பண்ணலாம்னு சொல்லி. அவங்கள்ட்ட நான் பெருசா பைபிள் ஆராய்ச்சி பண்ணி குரான் ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுமே கேட்கறது இல்லை. இந்த பாமர கேள்வி தான் அவங்கள்ட்ட வைப்பேன். இதெல்லாம் எந்த பாதிரியால பதில் சொல்ல முடியல. ஒரு பாமரத்தனமான கேள்வி என்ன தெரியுமா? ஏன்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவனா தேவகுமாரனா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவனா தேவகுமாரனா? இந்த கேள்வி பதில் சொல்ல முடியாது அவங்களால. ஏன்னா ஈசா வந்து என்ன சொல்றாங்க, அவர் தான் கர்த்தர்ங்கிறாங்க. கர்த்தர் யாரா? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படின்னா அர்த்தம் கர்த்தர் இயேசு, இயேசு தான் கர்த்தர்ங்கிறான். அந்த இயேசு என்ன சொல்றான்டா தேவகுமாரன்ங்கிறான். அதான் கர்த்தருக்கு மச்சன. என்னங்க அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? கர்த்தருக்கு யாரு? மகன் சொல்றான், கர்த்தருக்கு மகன். அப்ப நம்ம கேட்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கர்த்தரா கர்த்தருக்கு பிள்ளையா? ஈசா வந்து கர்த்தரா கர்த்தருக்கு பிள்ளையா? இல்ல கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அப்ப கர்த்தருடைய பிள்ளை யாரு? அவர்தான் கர்த்தர்டா, கர்த்தருடைய பிள்ளை யாரு? இல்ல இல்ல தேவகுமாரன், தேவனுக்கு குமாரன் தான் இவரு. அப்ப தேவன் யாரு? இந்த ஒரு கேள்வி பாமரத்தனமான கேள்விங்க. அதான் சொல்றது, கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தேவகுமாரன் சன் ஆஃப் காட்ங்கிறது. ஆனால் அடிப்படையே இல்லாத கொள்கை அதான். இந்த சாதாரண ஒரு கேள்வி, ஜீசஸ் கிறிஸ்து வந்து கர்த்தரா தேவகுமாரனா? அவர் தான் கர்த்தர். அப்ப கர்த்தர் குமாரன் யாரு? இல்ல அவர் தேவகுமாரன், அப்ப தேவன் யாரு? இல்ல அவர்தான் தேவனும் அவர்தான் தேவகுமாரனும். என்ன குளோனிங்கா? ஒரே மனுஷன் ரெண்டு குளோனிங்கா? அவரே தேவனும் அவரே தேவகுமாரனும். இப்படி சொன்ன உடனே நம்மளோட பாதிரி வந்து சொன்னாரு, நம்ம ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன கேட்டாரு, ஏன்னா இப்படி மடக்குவாங்க. ஐயோ நம்ம அசரத்து சொன்னதை நம்பி விட்டு பேச ஆரம்பிச்சுட்டா சூப்பரா மடக்கிட்டாங்க, நம்மளா பதில் சொல்லலாம்னு நினைச்சாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இலக்கம் சொல்லுவான். என்ன தெரியுமா சார், நீங்க உங்க அப்பாவுக்கு யாரு? மகன். உங்க பிள்ளைக்கு யாரு? அப்பா. இப்ப நீங்களே மகனாவும் இருக்கீங்க அப்பாவும் இருக்கீங்களா? ஆஹா, நம்ம இப்படி யோசிக்கலையே. கேட்டாரு, நீங்க உங்க அப்பா யாரு சார்? புள்ள மகன். உங்க மகனுக்கு அப்பா. நீங்களே அப்பாவும் இருக்கீங்க பிள்ளையா இருக்கியா? அந்த மாதிரிதான் கர்த்தரு, அவரே தந்து அவரே பிள்ளை. இதுக்கு என்ன பதில் சொல்றது? இதுக்கு என்ன பதில் சொல்றது? சோதனை எவ்வளவு பெரிய அறிவாளி கொஞ்சம் தான் வாஸ்தவம் தானே. ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்து என் மகனுக்குத்தான் அத்தா, என் மகனுக்குத்தான் யாரு? அத்தா. எங்க அத்தாக்கு நான் மகன். அதே மாதிரி ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் கிறிஸ்து எந்த அத்தாக்கு மகன், எந்த மகனுக்கு புள்ள? அது சொல்லு. எந்த மகனுக்கு அத்தா? நான் வந்து எங்க அத்தா பேரை சொல்லி நான் சொன்னேன். ஒரு ஆள் அப்துல் காதர் எடுத்துக்கல, முகமது சாலி எங்க அத்தா பேரு. முகமது சாலிக்கு நான் மகன், ஜபீருல்லாவுக்கு அல்லது உசாமாவுக்கு நான் அத்தா. என் மகன் பேரை சொன்னேன். நான் முகமது சாலிக்கு மகன், உசாமாவுக்கு அத்தா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து எந்த அல்லாஹ் பிச்சைக்கு மகன், எந்த நாயகருக்கு அத்தா? அது சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி அதாவது எந்த அடிப்படையும் இல்லாத கொள்கை என்ன சொன்னா கிறிஸ்தவர்களுடைய அந்த பிதா சுதன் பரிசுத்தாவி அவங்களுடைய அல்லாஹ் சொல்றான் சாலிசு சலாசா. இயேசு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மூன்று தெய்வங்கள் ஒரு தெய்வம் அப்படிங்கிறான். மூன்று தெய்வங்கள் ஒரு தெய்வம். ஒன்னு பிதா, இன்னொன்னு சுதன், பரிசுத்தாவி. பிதானா கர்த்தர், சுதன்னா மகன். அத்தாக்கு மகனுக்கு இடைவெளி இருந்து யாரா? பரிசுத்தாவி. அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கேப்ரியலுங்க அவன் கேப்ரியலுங்கமா, நம்ம ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அவங்களும் கடவுளுங்கிறான், அவங்களும் கடவுளுங்கிறான். அப்ப பிதா சுதன் பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய இந்த பரிசுத்தாவி, இந்த பரிசுத்தாவியோட தீக்காக்காரன் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பரிசுத்தாவியில் இட்லியை வைக்க முடியுமா? பரிசுத்தாவியில
ஏன்னா ஆவி தானே, ஆவினா இட்லி வைக்கணுமா இல்லையா, பரிசுத்த ஆவில இட்லி வேகுமா அப்படின்னா. எதுக்காக சொல்லலாம் சகோதரர்களே, இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படையே இல்லாத கொள்கை. ஆனாலும் இன்னைக்கு கிறிஸ்தவம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு, வேகமா பரவுது கிறிஸ்தவம். காரணம் என்ன தெரியுமாங்க? அடிப்படையான ஆதாரபூர்வமான உறுதியான ஹக்கான மார்க்கத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் எதுவுமே செய்யறது இல்லை. ஏதாச்சும் செய்யறோமா? ஞாயிற்றுக்கிழமையானா காலையில முழிச்சோமா 8-9 மணிக்கு, அன்னைக்கு ஃபஜ்ர் கிடையாது. ஏன்னா நம்ம மக்காபல்லே பார்க்குறோம், மற்ற நாளில் ஒரு சபு 1.5 சபு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை 10 பேர் கூட வர மாட்டாங்க. நம்ம கூட சேர்ந்து யோசிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ர் லீவ் விட்டா என்ன? எழுந்திருக்கிறது 8:30 மணி 9 மணிக்கு எழுந்திருக்கிறது. எழுந்திரிச்சு உட்காந்தோடனே குளிச்சுட்டு டிஃபன் மட்டும் ஒரு டிவி பார்க்க வேண்டியது, ஏதாவது கல்யாணம் காட்சி தான் கல்யாணம் காட்சிக்கு போக வேண்டியது, அப்புறம் வந்து மதியானம் சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு 3 மணிக்கு மேலே படுக்க வேண்டியது, படுத்து சாயந்தரம் 5 மணிக்கு எழுந்திரிக்க வேண்டியது, எழுந்திரிச்சு பீச்சுக்கு போக வேண்டியது, சினிமாவுக்கு போக வேண்டியது. இதானே நடக்குது, இதான் நடக்குது. ஆனால் சகோதரர்களே, அவங்கள பாருங்க, கிறிஸ்தவர்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுச்சா எங்க போறாங்க? சர்ச்சுக்கு போறாங்க. அதிகாலையில் எழுந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் தான் அவனுக்கு லீவு. எந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம லீவ் ஆக்கி வச்சிருக்கோம், அதே நேரத்தில் அவனுக்கு லீவ் ஆக்கி வச்சிருக்கான். காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து சர்ச்சுக்கு போறான். சர்ச்சைக்கு போயிட்டு 10 மணிக்கு வர்றான். வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, சாப்பாட்டுக்கு, கல்யாணத்துக்கு, காட்சிக்கு ஏதாவது போயிட்டா சாயந்தரம் 3 மணிக்கு அப்புறம் மேலதாளத்தை தூக்கிட்டு, அந்த டும் டும் மத்தளத்தை தூக்கிட்டு, அந்த இசைக்கடலை தூக்கிட்டு கிளம்பிடுறான். எங்க? சேரிக்கு போறான். சேரிக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஏசு நல்லவர், எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர் பாட்டு பாடிக்கிட்டு, அப்புறம் அந்த கிறிஸ்தவ பாடலாம் பாடிக்கிட்டு அங்க போய் என்ன பண்றாங்க, சின்ன பிள்ளைங்களை பூரா கூட்டி வச்சு அங்க ஒரு ஸ்கிரீனை ஒன்று கட்டி ஒரு மாதிரி கட்டி, அதுல நான் பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க ஏரியாவில் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு அந்த வசனத்துக்கு அப்படியே வருது, இயேசு கிறிஸ்து நம் சகல பாவங்களையும் சுத்திகரிப்பதற்காக தான் சிலுவையை சுமந்தார். நான் மனப்பாடம் பண்ணி சொல்லி ஒரு பென்சில் பரிசு வாங்கியிருக்கிறேன். சொல்லி நிக்கிறேன் அப்படியே பசுமரத்தான் மாதிரி பதிஞ்சிருது உள்ளத்துல. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கிறிஸ்தவர் வருவாங்க நாங்க இங்க ஏரியாவுக்கு வந்து அப்படியே கொண்டு தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். எப்போ வருவாங்க? 4 மணி ஆயிடுச்சுன்னு வரலன்னு வந்தாலும் சின்ன பிள்ளைகளை பூரா கூட்டி வச்சு கதை சொல்லுவாரு. கதை சொல்லுமா ஒரு ஸ்கிரீன் ஒன்று கட்டி அதுல இந்த ஸ்டிக்கர் படம் ஒன்று இருக்கும், ஸ்டிக்கர் படத்தை ஒட்டி கதை சொல்லுவாரு. கதை சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் வருவாரு, சகோதரர்களே இவர் வந்து நேர்த்து தான் கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியமானார், இவருக்கு தமிழ் தெரியாது, அவர் இங்கிலீஷ்ல பேசுவாரு, இவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஒண்ணு கிடையாது. சும்மா ஒரு 20-25 சின்ன பிள்ளைங்க உட்காந்துருக்கோம், சுத்தி 15-20 ஆம்பளை நிற்பாங்க, பொம்பளை நிற்பாங்க. உடனே அவரே நான் நேற்று இரவு கர்த்தரை பார்த்தேன், அவர் என்ன கர்த்தர் வந்து சொன்னார், அப்படியே மனப்பாடம் வரும். அப்படியே அவன் என்ன சொல்றாங்க தெரியாது. ஏன்னா எதுக்கு சொல்லுங்கன்னா, நாங்க முதல்ல யூபிக்கு போயிருக்கேன், தப்லீக் ஜமாத்துல போயிருக்கிறேன், யூபிக்கு போயிருக்கிறேன். நான் 2வது சூறா 3வது சூறா வரும்போது அப்போ எனக்கு உருது அந்த அளவுக்கு தெரியாது, 2வது சூறா உருது அந்த அளவுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்க, இல்ல யூபிக்கு போயிட்டு திரும்ப வந்த உடனே ஜமாத்து போயிட்டு வந்த உடனே யூபி ஜமாத்து ஒன்று வந்துச்சு பாருங்க, இங்க மௌலானா நீங்க தர்ஜுமா பண்ணுங்க அப்படின்னா, 2வது சூறா போய் மௌலானா தர்ஜுமா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அமீர் சாப்பிட்டு சொன்னா, அமீர் சாப் எனக்கு உருது அந்த அளவுக்கு ஓடாது, நான் எப்படி தர்ஜுமா பண்ணுறேன். அட என்ன பெரிய விஷயமா, அங்க வந்து ரெக்கார்ட் பண்ண பயானு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் புரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிசா ஓட்டுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அப்படியே ஓட்டி இருக்கோம். அப்ப அந்த மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்கடா, அந்த கிறிஸ்தவர்கள் அந்த உடனே தர்ஜுமா பண்ணுவாங்க. என்னதுன்னா, நேற்று நான் தூக்கி கொண்டிருந்தேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து கடையில் வந்தார், கடையில் வந்து எனக்கு அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். எதுக்கு சொன்ன சொல்ல, அப்படி ஒரு டெலிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. வர்றவங்க யார் தெரியுமா, வேலையத்தவங்க இல்ல, பாதிரிமார்கள் இல்ல, அல்ல நல்ல திருடு அஜத்துமார்கள் அல்ல, எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவன், பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவன். அவனுக்கு லீவ் கிடைக்கிறதே வாரத்துல ஒரு நாள் தான். அந்த லீவையும் காலையிலேயே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அவன் சாயந்தரம் எங்க போறான், மக்களுக்கு சேவை செய்ய போறான், இஸ்லாமிய அழைப்பு பண்ணி போறான். அதனால சோதரர்களே, இந்த அளவுக்கு கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, வளருதுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த இஸ்லாமிய அழைப்பு பணி மேல கவலையே கிடையாது. இஸ்லாத்தை அழைக்கணும், மக்களுக்கு சொல்லணும், அந்த பொறுப்பே இல்லை, அக்கறையே இல்லை. அப்படியே சொன்னாலும் யாரும் சொல்ல தெரியுமா, வெளியில யாரை பார்த்தா சொல்லவே மாட்டோம், அப்படி தலை குடிஞ்சுக்கிட்டே போவோம், நேர பள்ளிவாசல போய் போடுவோம், அந்த பள்ளிவாசல இருந்து அப்படியே யாரோ முஸ்லீம்கிட்ட வருவோம், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லுவோம், அப்படியே பள்ளிவாசல போட்டுப்போம், அவ்வளவுதான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரே உருப்படியான பணி தப்லீக் ஜமாத்து. போய் மக்களை போய் தொழுகை அழைக்கிறாங்க, முஸ்லீம்களை மட்டும் அழைப்பாங்க. அப்படி முஸ்லீம்களை அழைக்கும் பொழுது யாராவது எது சொல்றதுன்னா, இன்னைக்கு களப்பணி செய்யக்கூடிய ஒரே அமைப்பு அது ஒண்ணுதான். மற்றவங்க எல்லாம் வந்து இது பேசிட்டு இருப்போமே தவிர களப்பணி யாரும் செய்யறது இல்லை. அந்த பணி எப்படி இருக்குன்னு சொன்னா, அங்க களத்துல போய் முஸ்லீம் அல்லாதவங்களை போய் வாங்க போய் நீங்க பள்ளியாசலுக்கு வாங்க, முஸ்லீமை போய் பள்ளியாசலுக்கு வாங்க அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு முஸ்லீம் அல்லாத பக்கத்துல கேட்டா சொல்றதே இல்லை அவருக்கு. அவங்க முஸ்லீம் அல்லாதவங்க, நீங்க ஓரமா வந்துருங்க,
அப்படின்னு இவரை மட்டும் ஓரமா கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு பலகீனமான தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட சொல்ல பல பிரிவுகள் அவன் இருக்குது. பெந்தகோஸ்துங்கிறான், கேத்தலிக்ஸ்ங்கிறான், புராட்டஸ்டன்ட்ங்கிறான், கல்குவாரிங்கிறான், என்ன கல்குவாரியா, கண்மலை செம்மலை என்னென்னமோ சொல்றான். பேரை பத்தின வித்தியாசமா இருக்கும். காஸ்பல்ங்கிறான். இப்படி எத்தனையோ பிரிவுகள் அவங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் எல்லா பிரிவுகளும் ஒரு விஷயத்துல ஒத்துருக்காங்க, நாம் மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும். அதுல மட்டும் ஒத்துருக்காங்க. அதனாலதான் ஒரு அடிப்படையே இல்லாத கொள்கை. ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியாது அவங்களால. ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியாது அவங்களால. பெரிய குரானை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவான். குரானை போட்டு தாட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு காஃபுல இத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது வசனத்துல இருக்குது, மரியம்ல இத்தனாவது அத்தியாயத்தை இத்தனாவது வசனத்துல மாட்டாங்க பேசுவான். ஆனா அவன்கிட்ட பாமரத்தனமா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. வேற எங்கேயாவது எழுதிருப்போமா, திருப்பி அதுல இல்லைங்க பதில் சொல்ல முடியாது. அதனால சகோதரர்களே, நல்ல ஒரு விஷயத்தை விளைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனல் இஸ்லாத்தை இன்று வரை உலகத்திலே நாளுக்கு நாள் முஸ்லிம்களுக்கு இழிவையும் சரிவையும் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னா, அன்னைக்கு பனி இஸ்ராயேல் இருந்த மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். பனி இஸ்ராயேல் இந்த மாதிரி இருக்கிறோம். வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், வேதம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை யாருக்கு சொல்லுங்க அக்கறை கூட இல்லைங்க. அக்கறை இருந்தாலும் அப்புறம் திட்டத்தை பத்தி யோசிப்போம். எப்படி சொல்றது, எங்க போய் சொல்றது, எப்படி போலாம், ஏன் சொல்லலாம், அது அப்புறம் தான் வரும். அக்கறையே இல்லை சொல்லணும்னு சொல்லி அந்த பொறுப்பே இல்லை. அதனாலதான் நாம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரலும் மக்காப்பள்ளியில இருந்து ஒரு 15-20 இளைஞர்கள் வருவாங்க. நியூ காலேஜில் படிக்கிறவங்க அங்கங்க பிள்ளை எல்லாம் வருவாங்க. வந்து அவங்கள வச்சு ஹாஸ்பிட்டல் தாவா செஞ்சோம். நேரம் கேஎம்சிக்கு போவோம். கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 7:30 மணிக்கு நானே கூட்டிட்டு போவேன். ஒரு 15-20 பிள்ளைங்க கூட்டிட்டு போய் எல்லாம் கம்பல்சரி வந்து 2 ரக்காத் தொழுது துவா செஞ்சுட்டு கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணா, பிஸ்கட்டு மேரி பிஸ்கட்டை வாங்கி 3 பிஸ்கட்டா 4 பிஸ்கட்டா பேக்கெட் பண்ணி பிஸ்கட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே ஆறுதல் எங்கே நிம்மதி அப்படின்னு ஒரு பேம்லெட்டை பிரிண்ட் பண்ணோம். அது இஸ்லாத்துல அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேம்லெட்டையும் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் என்ன ஆச்சுன்னு சொன்னா, படுக்க ஒவ்வொரு பெட்டா போய் அவங்களுக்கு பார்த்து சூரத்துல் ஃபாத்திஹா ஊதி அவங்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இந்த பிஸ்கட்டையும் கொடுத்துட்டு இந்த பேம்லெட்டையும் கொடுத்துட்டு வந்தோம். ஆரம்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, வர்றது வாலிப பசங்க, சில பேர் தொப்பி போட்டு வருவாங்க, சில தொப்பி போடாம வருவாங்க. அப்படியே கூட்டு போயிருது. பிள்ளைங்க வர்றாங்க, ஆர்வப்பட்டு வராங்க, போட்டு கூட்டு போயிருது. பெரியவங்க வந்துருந்தாங்க. சில பேர் கூட்டு போனா அங்க போய் நம்ம இறைவன், ஆண்டவன், மறுமை அப்படிலாம் சொன்ன உடனே நல்லா கேட்டு கடைசியா சொல்லுவான், ஆமா சார் எனக்கு கூட வந்து கடவுள் மேல ரொம்ப பக்தி, எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கர்த்தரே தான் கூப்பிடுவேன் அப்படின்னா. அடப்பாவி, இவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தரே முடியாது. அப்புறம் என்ன பண்ணோம்டாக்கா, கம்பல்சரியா பிள்ளைங்கள்ட்ட சொன்னோம், ஏன்பா நீ தொப்பி வீட்டுல போடுவியோ போட மாட்டேயோ, அது அடுத்த பிரச்சனை, இங்கே தாவா போகும்போது கண்டிப்பா தொப்பி போட்டு தான் வரணும்னு சொல்லி கூட்டு போனோம். ஏன்னா அதை பார்த்தா முஸ்லீம் தெரியட்டும். ஏன்னா தொப்பி இல்லாம நிற்கும் பொழுது ஏன்னா பெரும்பாலும் அவங்க போய் ஆறுதல் சொல்றது யாருதான் கிறிஸ்தவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க நம்மள மாதிரி மனுஷன் தானே, அவனுக்கு வேலை வெட்டி தானே செய்யுது, அவனுக்கு பொறுப்பு தான் செய்யுது. ஏன் அவன் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கான், நம்ம மட்டும் வேலை இல்லாம இருக்கிறோம், இந்த தாவா செய்யாம இருக்கிறோம். அதனால சோதரே அது என்ன ஆச்சுன்னா, கடந்த 6 மாசம் வரலாம் அல்லாஹ்வுடைய சிறப்பா நடந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு, பிஸியா இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அது அப்படியே ஆளுகள் குறைஞ்சு அப்படி நின்று போச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு பிறகு மறுபடியும் அந்த பணி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம். விருப்பமுள்ள சோதரர்கள் தொடர்பு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். விருப்பமுள்ள சோதரர்கள் சும்மா ஆரம்ப சூரத்தனம் ஒரு நாளைக்கு வந்து 2 நாளைக்கு விசுவாசம் ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணில இருந்து 8:30 மணி வரலாம், இல்ல 7:30 மணி 9 மணி வரலாம், 1 மணி நேரம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் வரல, நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும், என்ன பேசணும். ஆரம்பத்தில் நான் வர்றேன், அதுக்கப்புறம் நான் வராட்டாலும் நான் மூத்தா போயிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த பணி தொடர்ந்து நடக்கணும். நமக்கு அந்த அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை, என்ன சொல்றது ஏது சொல்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான தீனுல் இஸ்லாத்தை கொடுத்துருக்கானே நமக்கு சொல்லுவோமே. எந்த அளவுக்கு சொன்னா, நாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம், அந்த கேஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போவோம். போய் அங்க போய் ஆறுதல் சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றேன். நாங்க அந்த பிரச்சாரம் பண்ண 6 மாசத்துல 12 பேர் களிமா சொன்னாங்க. சும்மா 1 மணி நேரம் அப்படி வாக்கிங் போயிட்டு வரதுல 12 பேர் களிமா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, யார் மேல போய் கையை வச்சு என்ன சார் என்ன செய்து உடம்பு அப்படின்னு கேட்டா போதும் அப்படியே அழுவ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இதுல நம்ம முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் உட்கார வச்சு கேட்போம், நீங்க இந்த தாவா போயிட்டு வந்ததுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லி. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம இஸ்லாத்தை சொன்னமோ இல்லையோ, அவன் இஸ்லாத்துக்கு வரானா இல்லையோ, அல்லாஹ்வுடைய நியமத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன இவ்வளவு சாந்தி சலாமத்தா வச்சிருக்கானே. ஏன் பெருமானார் ஏங்க நோயாளி பத்தி நோய் விசாரிக்க சொன்னாங்க. ஒண்ணு அவருக்கு ஆறுதல், இன்னொன்னு என்னன்னா நம்ம அல்லாஹ் நியமத்தை விளங்குவோம். காலை வெட்டி ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெருவிரல்ல அடிபடிச்சான், கல் அடிபடிச்சான் பெருவிரல்ல. முதல்ல விரல வெட்டி இருக்காங்க, அப்புறம் காலை வெட்டிருக்காங்க, பாதத்தை வெட்டிருக்காங்க, துடுத்துனா வெட்டி இப்ப கடைசியில முட்டு வரல வெட்டி தொடையை வெட்டிட்டாங்க. 5 மாசம் ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அவரை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அல்லாஹ்வுடைய நியமத்து ஞாபகம் வருமா வராதாங்க? அல்லாஹ் நன்றி செலுத்துறது என்ன வருமா வராதா? அப்ப அந்த அடிப்படை சகோதரர்களே, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படை இல்லாத கொள்கைக்காக கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தரின் மகன் அப்படிங்கிற அடிப்படை இல்லாத கொள்கைக்காக அவர் ரொம்ப ஆதாரப்பூர்வமா ஆணித்தரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம அடிப்படையான கொள்கையை வச்சு நம்ம பிரச்சாரம் பண்றதே இல்லை.
ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு அவங்க கிளாஷ் ஆச்சு. நாங்கள் தாவாக்கு போகும்பொழுது அவங்களுக்கு கரெக்டாக 7:30 மணிக்கு வரும், நாங்களும் 7:30 மணிக்கு போய் உள்ள போயிருப்போம். ஏன்னா 9:30 மணி 9:08 டாக்டர் வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ரவுண்ட்ஸ் வருவாங்க, எல்லாத்தையும் வெளியே போங்கன்னுவாங்க. அதனால நாங்கள் 7:30 மணிக்கே போயிடுவோம். அவங்க 7:30 மணிக்கு வந்தாங்க. வந்து நாங்கள் என்ன பண்றதுன்னா, அவரோட தலையில கையை வச்சு சூரத்துல் ஃபத்திஹா ஓதுறது. அவரோட தலையில நோயாளியுடைய தலையில கையை வச்சு சூரத்துல் ஃபத்திஹா ஓதி அவர் கூதுறது. இது கிறிஸ்தவர் அவங்க வார்டு அந்த பக்கத்துல வருவோம், நான் வார்டு பக்கத்துல போயிட்டு இருப்போம். ஒரு பெரிய வார்டு, நாங்க இந்த பக்கத்துல ஒவ்வொரு பெட்டா பார்த்துட்டு போவோம், அவங்க அந்த பெட்ல ஒவ்வொரு பெட்டா பார்த்துட்டு வருவாங்க. நாங்க அவங்க தலையில கையை வச்சு சூரத்துல் ஃபத்திஹா ஓதுவோம். அவங்க தலையில கை வைக்கிறதுல என்ன பண்ணா, இப்படி கையை கோத்துக்கிட்டு 5 பேர் சுத்தி ரெண்டு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. நாங்க கையை வைக்கிறத பார்த்த உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஆஹா நம்ம கையை கட்டிட்டு செய்யலாம், கையில வச்சு செய்யலாம். உடனே என்ன பண்ணா 5 பேர் கை வைக்க ஆரம்பிச்சான் நோயாளி தலையில. இந்த மாதிரி கூத்தலாம் நடந்துச்சு. எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு டெலிகேட்டடா, ஒரு அர்ப்பணிப்போட, அதாவது இதை செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும், ஒரு பாத்திரான கொள்கை இருக்கிற பாத்திரான கொள்கைக்கு இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பு தன்மை, ஹக்கான கொள்கை நமக்கு இல்ல. ஹயர் எங்கேயோ போயிடுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை பத்தி என்ன சொல்றாங்க, இப்படி வந்து ஒரு அடிப்படை இல்லாத கொள்கை. அல்லாஹ்வுடைய மகன் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமானவன். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னா அது அல்லாஹ் கேவலமா இல்லையாங்க, கேவலமா இல்லையா? அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, இவர்கள் இறைவனை கேவலப்படுத்தி விட்டார்கள். அதனால ஆனா இன்னைக்கு நீ வடநாட்டுல பாத்தீங்கன்னா, தென்னாட்டுல குறிப்பா கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் தான் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். இந்தியாவில அந்த பக்கம் மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த பக்கம் தென்னாட்டுல பாத்தீங்கன்னா கேரளாலையும் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகம். வடநாட்டுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. டெல்லியில, உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. காரணம் தெரியுமா? அந்த காலத்திலே பாதிரிமார்கள் வந்து, அந்த காலத்திலே பாதிரிமார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாதிரிமார்கள் வந்து பிரிட்டிஷ் கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது அங்க உள்ள உலமாக்கள் வன்மையா எதிர்த்தாங்க. அதை வன்மையா எதிர்த்தாங்க. உடனே கவுண்டர் கொடுத்தாங்க. கிறிஸ்தவ பிரச்சாரம் வந்தா உடனே மறு கவுண்டர் கொடுப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம தென்னாட்டுல உள்ள இருந்த ஆலிம் சாகல்லாம் சலாத் நாயாவுக்கும் மௌலூதுக்கு விளக்கம் எழுதி உட்கார்ந்துட்டாங்க. அவன் கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணிட்டு போனான், நம்ம மௌலூதுக்கு விளக்கம் எழுதி இருந்தோம், சலாத் நாயா விளக்கம் எழுதி இருந்தோம். அதனால என்ன கேட்டா போச்சு, இங்க கிறிஸ்தவர்கள் பெருகி போயிட்டாங்க. அங்க வடநாட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வடநாட்டுல மொத்த டெல்லி அவ்வளவு பெரிய சிட்டிங்க, மெட்ராஸ் மாதிரி அவ்வளவு ஒரு 3 மடங்கு 4 மடங்கு பெரிய சிட்டி டெல்லி. ஆனா மொத்த டெல்லியில பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 8 இல்ல 10 சர்ச்சுக்கு மேல இருக்காது. 8 இல்லது 10 சர்ச்சுக்கு மேல இருக்காது. அதிகமா பள்ளிவாசல பார்க்கலாம், இல்லைன்னா குருத்வாகரா பார்க்கலாம், சீக்கியருடைய கோயிலை பார்க்கலாம், குருத்வாகரில் பார்க்கலாம், இல்லைன்னா கோயில்களை பார்க்கலாம். சர்ச்சுகளை பார்க்க முடியாது வடநாட்டுல. காரணம் என்னன்னா, அந்த நேரத்தில் இந்த வடநாட்டு உலமாக்கள் கிறிஸ்தவர்கள் எந்த பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி உடனே அதை எடுத்து ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க. அதுல ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. கிறிஸ்தவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுல ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. பெரிய ஆதாரப்பூர்வமான ஒன்றும் பேச மாட்டாங்க, பாமரத்தமா தான் பேசுவாங்க. அவங்க இந்த மாதிரி கேள்வி இருப்பாங்க, இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அப்படிதான் ஒரு பாதிரிக்கு அவங்களுக்கு விவாதம் நடந்துச்சு. விவாதம் நடக்கும். பாதிரி அப்படி உட்காந்துருக்காரு, ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அப்படி உட்காந்துருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பாதிரி கேட்டாரு, என்ன உங்க முகமது வந்து அல்லாஹ் ரொம்ப நெருக்கமான நபி தானே? ஆமா. அவர் கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான் தானே? ஆமா. அப்போ அவங்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணியான பேரப்பிள்ளை, அந்த பேரப்பிள்ளைய அநியாயமா கர்பலால ஷஹீதாக்கப்பட்டாங்களே, அப்பயே அவங்க முகமது நபி அல்லாஹ்ட்ட கேட்கல, யா அல்லாஹ் என் பேரப்பிள்ளை காப்பாத்துன்னு ஏன் கேட்கல? கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பான்ல. முகமது வந்து ரொம்ப நெருக்கமான நபி, அவங்க துவா செஞ்சா உடனே கபூலாகுங்கிறீங்களே, தன் பேரப்பிள்ளை காப்பாத்த சொல்லி ஏன் அவங்க முகமது நபி கேட்கல? நல்ல கேள்வி தானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? என்னங்க இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யார்ப்பா சொன்னது கேட்கலன்னு எங்க ரசூலா போய் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட. எங்க ரசூலா என்ன பண்ணாங்க? அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லிட்டான், அடப்பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்ல, என் பிள்ளையே சிலுவையில் அரைஞ்சாங்க, அதையே என்னால காப்பாற்ற முடியல, உன் பேர பிள்ளை கேட்க வந்துட்டேன் அப்படின்ட்டான். என் மகனையே சிலுவையில் அரைஞ்சாங்க, அதையே என்னால காப்பாற்ற முடியல, நீ பேர பிள்ளை கேட்க வந்துட்டேன் பாப்பா அப்படின்னு அல்லாஹ் துரத்தி விட்டானாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இப்படி அதாவது பாமரத்தனமா, இது பெரிய ஆதாரமா ஒண்ணு தேவையில்லை. பாமர அவன் கேட்கிற கேள்விக்கு சொல்லுவாங்க, ஈன்ட்கா ஈன்ட் பத்தர்கா பத்தருங்குவாங்க உருதுல. கல்லால் அதாவது செங்கலால் அடிச்சா செங்கலால் அடிக்கிறது, கருங்கலால் அடிச்சா கருங்கலால் அடிக்கிறது. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணா, அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப சேமான உடனே 2-3 விஷயம் இப்படி பொட்டு வைக்கவும் சேமான உடனே என்ன வாதம் தொற்றால் வசைபாடல் ஆரம்பிக்கணும். தமிழ்ல வாதம் தோக்கும்போது என்ன பண்ணுவோம், வசைபாட திட்ட ஆரம்பிச்சிருவான். உமக்கும் பண்றீங்க என்ன வித்தியாசம் அப்படின்ட்டான். யாரு அந்த பாதிரி ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி டக்குன்னு சொன்னாங்க, என்ன ஒரு 2 இன்ச் தான் வித்தியாசம் இருக்கும், 2 ஜான் தான் வித்தியாசம் இருக்கும். உமக்கு பண்றீங்க என்ன வித்தியாசம் உடனே ஒரு அதிகம் இல்ல, ஒரு 2 ஜான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா இப்படி பக்கத்துல பார்த்து உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த காலத்திலேயே கிறிஸ்தவர்களுடைய பிரச்சாரத்தை முறியடிச்சதுனால சகோதரர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடநாட்டு அந்த கிறிஸ்தவ பலம் கிடையாது.
ஆனா இன்னைக்கு நம்ம தென்னாட்டில் குறிப்பா தமிழகத்துல ஆந்திரால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பலமா இருக்காங்க. அது காரணம் சகோதரர்களே, நம்முடைய அழைப்பு பணி ஒழுங்கா நடக்கல, அவங்களுக்கு கவுண்டர் ஒழுங்கா கொடுக்கல. ஹயர் அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவங்க அல்லாஹ்வுடைய தேவகுமாரன் கிடையாது, கலிமத்துஹு அல்காஹா, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான். அல்லாஹ் சொல்றான் ரூஹ மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ்ங்கறான், அல்லாஹ்வுடைய உயிர்ங்கறான். இது எப்படி சொன்னா, இதை வச்சு சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள், பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய உயிர்னு சொல்றான், ரூஹுல்லாஹ்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்லயே. யாரை பத்தி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி. அப்ப அல்லாஹ் அங்க இருக்கிறானா, அல்லாஹ்வுடைய உயிர் எங்க இருக்குது? அல்லாஹ் உயிர் எங்க இருக்குது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்குது. அப்ப அல்லாஹ் தனியா உயிரை தனியா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப அதனால அல்லாஹ் தான் உயிர், உயிர் தான் அல்லாஹ், ஜீசஸ் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் ஜீசஸ், கர்த்தர் தான் பித மகன், மகன் தான் கர்த்தர் போட்டு குழப்ப ஆரம்பிச்சிருவான். இது எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பைத்துல்லாஹ்ங்கறான். எதுங்க? காபத்துல்லாஹ்வை பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுங்கறான். அப்ப அல்லாஹ்வுடைய வீடுனா அல்லாஹ்வுக்கு சொந்தமான வீடு, அல்லாஹ் அங்க மட்டும் தான் உட்கார்ந்திருக்கான் அர்த்தமா? ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி, ஒரு மரியாதைக்காக சொல்ற வார்த்தை அது. அதே மாதிரி சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் சொன்னா நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம்னா. அப்ப அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ் தீனி போடுறான், அதுக்கு அல்லாஹ் அதை பால் கறக்குறான், அல்லாஹ் மேலே ஏறி சவாரி பண்றான் அர்த்தமா? ஒரு கண்ணியத்துக்காண்டி. அந்த மாதிரி ரூஹுல்லாஹ் என்பது சகோதரர்களே ஒரு கண்ணியத்திற்காண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியத்திற்காண்டி. ஹைர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு அவங்கள அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்குறாங்க. சின்ன வயசுலயே ரொம்ப திறமையா அவங்க வந்து அறிவுபூர்வமா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிறக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்தவர்ல பார்க்கலாம், கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு என்ன கட்டுவாங்க? வீட்டுல ஸ்டார் கட்டுவாங்க, நட்சத்திரம். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைய உண்டாகி பிறக்கிற டைம்ல, அப்பொழுது மிஸ்ருடைய பாரசீகத்துல தான் பிறக்கிறாங்க. அதான் ஃபரஸ் என்றா அந்த நேரத்துல வந்து இப்ப இருக்கு பாருங்க பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனு, ஜோர்டான், அந்த ஏரியாவுடைய மண்ணை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு கனவு காண்றான். எப்படின்னு சொன்னா சிலைகள் எல்லாம் தலகுப்புற உழுற மாதிரி, சிலைகள் எல்லாம் தலகுப்புற உழுற மாதிரி ஒரு கனவு கண்டு, அந்த கனவு கண்டுட்டு அவன் கேட்கறான் மக்கள்கிட்ட, சிலைகள்லாம் நான் வணங்குற சிலைகள்லாம் தலகுப்புற உழுற மாதிரி கனவு கண்டுனேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் அரசவையில் இருக்கக்கூடிய ஜோசிகால் சொன்னாங்க, அது வந்து ஒரு கெட்ட கனவா தெரியுது, ஏதோ ஒரு ஆபத்து நிகழ போகுது அப்படின்ட்டாங்க. மறுநாள் கனவு கண்டான், வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் தோன்ற மாதிரியும் அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி எல்லாரும் போற மாதிரி ஒரு கனவு கண்டான். இதுக்கு என்ன விளக்கம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது வந்து ஏதோ உங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய ஒரு மனுஷன் வர போறான், ஒரு ராஜா ஒருத்தர் பிறக்க போறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அவன் கனவு கண்டான். கனவு கண்டது யாரு எவருன்னு பார்த்து அந்த குழந்தைய நீங்க கொலை பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்றான். யாரு? அந்த ராஜா. அப்ப அந்த நட்சத்திரம் தோன்ற மாதிரி ஒரு கனவு கண்டாம் இல்லையா, அதுக்கான என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்றாங்க? வீட்டுல நட்சத்திரத்தை கட்டி வைக்கிறான். ஆக்சுவலா நட்சத்திரத்தை பிறக்கிற மாதிரி, நட்சத்திரம் தோன்ற மாதிரி கனவு கண்டது யாரு? அந்த யூத மன்னன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்கு ஆர்டர் போட்டானே, அவன் நட்சத்திரம் பாக்குற மாதிரி கனவு கண்டான். நான் இவங்க என்ன பண்றாங்க, அவனுடைய கனவுக்கு மரியாதை கொடுத்து நட்சத்திரத்தை கட்டி வைக்கிறாங்க வீட்டுல. சரி, அந்த யூத மன்னன் இன்னொரு கனவு என்ன கண்டான்? சிலைகள் பூரா தலகுப்புற உள்ள மாதிரி கனவு கண்டான். எதனால? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுனால. ஆனா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க செலவு வச்சுட்டாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? செலவு வச்சுட்டாங்க. ஹயர் இப்படி என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்மளை வந்து இவன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே குழந்தைய கூட்டிட்டு மிஸ்ருக்கு போயிடுறாங்க. மிஸ்ருங்கிறது எகிப்து, இன்றைக்கு இருக்கிற ஈஜிப்து, அந்த ஈஜிப்துக்கு போயிடுறாங்க. போன உடனே அங்க போய் ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி சில அற்புதங்கள்லாம் நடக்குது. என்ன அற்புதங்கள் அப்படின்னு சொன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்களுடைய அறிவு திறமை, அவங்களுடைய அந்த மதிநுட்பம், இதை பூரா பாக்குறவங்க பூரா ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு அறிவுபூர்வமான பிள்ளையா இருக்குது, இவ்வளவு அழகான பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க வந்து ஒரு சத்திரத்துல போய் தங்குறாங்க. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளையோட போய் ஒரு சத்திரத்துல போய் தங்குறாங்க. தங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த சத்திரத்துல முக்கியமான பொருள் ஒன்று காணா போயிடுது. அப்ப அந்த சத்திரத்துடைய அதிபர் என்ன பண்றாரு? தர்ம சத்திரம் அவர் என்ன பண்றாரு? அப்ப அங்க இருக்கிற பிச்சைக்காரன் தான் திருடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகப்படுறாரு. அங்க தங்கிருக்க எல்லாருமே சந்தேகப்படுறாரு. குறிப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு தான் வந்தாங்க. அதனால எல்லாரும் யார் மேல சந்தேகப்படுறாங்க? புது ஆள் இவங்க தான் திருடி இருக்குன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து மேல சந்தேகப்படுறாங்க. அப்ப அந்த நேரத்துல யார் செஞ்சாங்கன்னே தெரியாத சூழ்நிலையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப 3 வயசு 4 வயசு சின்ன பிள்ளை என்ன பண்றாங்க? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் ஒரு பலகையை போட்டு அதுக்கு மேல உட்காந்துருக்கான். ரொம்ப அப்பாவே திக்ர் செஞ்சு உட்காந்துருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? நீங்க பலகையை விட்டு எழுந்திரி அப்படின்னாங்க. அவங்க என்னால எழுந்திருக்க முடியாதுப்பா, எனக்கு கண்ணு தெரியாது, நானே இயலாத, அந்த ஒழுங்கு உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், நான் வந்து ரொம்ப பலகீனமான சொல்லி இந்த இடத்துல நவறதுல எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஏன் மேல சந்தேகப்படாத. நாங்க ஈசா என்ன பண்ணாங்க? அந்த ஆளை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு பார்த்தா அவன் பலகை கீழே இருந்துச்சு, அந்த காணாமல் போன பொருள் இருந்துச்சு.
இதை பார்த்தோம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இப்படி வந்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்துறாரு இவர் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகிமை, அந்த பேர் என்ன சொன்னா இன்னும் அதிகமா அவங்க மேல மக்களுக்கு மத்தியில பரவ ஆரம்பிச்சிருது. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிறப்பு மக்களுக்கு மத்தியில பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க நம்முடைய மகனை கூட்டிக்கிட்டு பைத்துல் முகத்தஸ்க்கே வந்துடணும், பைத்துல் முகத்தஸ்க்கே வந்துடணும்னு சொல்லி பைத்துல் முகத்தஸ்க்கு மகனை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பட்ட பேர் சூட்டிடுறாங்க. என்னன்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேசி என்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேசியுடைய மகன் சொல்லி பட்ட பேர் சூட்டிடுறாங்க. அதாவது நடத்தக்கெட்ட பெண்ணு, நடத்தக்கெட்ட பெண்ணுடைய மகன் இப்னுல் பகியா. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம் அலா மரியம் புஹ்தானன் அலீமா. இந்த யூதர்கள் செஞ்ச குஃப்ர்ல பெரிய குஃப்ர் என்ன தெரியுமா, அவர்கள் மரியம் மீது ஒரு மிகப்பெரிய அவதூறை சொன்னார்கள். என்ன அவதூறு? இவர் நடத்தக்கெட்ட பெண் என்று அவதூறு சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் கொடுக்குறான். இது என்ன, அதில் நாளுக்கு நாள் வளர்ந்து அவங்க ஒரு 12-13 வயசா இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் சொல்றாங்க, உங்க அம்மா இன்னைக்கு உனக்கு செஞ்ச உணவை தராம உன்னை ஏமாத்திட்டா அப்படின்றாங்க தன்னோட விளையாட்டு சிறுவன்ட்ட. அதனால இல்லையா எங்க அம்மா நீங்க சமைச்சது போல எனக்கு கொடுத்துட்டாளே அப்படின்னா, இல்ல இல்ல உனக்கு தராத ஒரு உணவு உங்க அம்மா உனக்கு மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னா. யார் சொன்னாங்க? ஈசா சொன்னாங்க. அந்த பையனை போன நேரம் அம்மாட்ட போனான். அம்மாட்ட போய் அம்மா இன்னைக்கு எனக்கு எந்த உணவு தராம மறைச்சு வச்சானா, இல்ல எல்லா உணவையும் கொடுத்துட்டேனே, இல்ல இல்ல இந்த உணவு செஞ்சு இந்த இடத்துல வச்சிருக்கேன் தராம அப்படின்னா. அடப்பா இது யாரு சொன்னது உனக்கு? எனக்கு ஈசா தான் சொன்னாரு அப்படின்ற உடனே இந்த செய்தி பரவி ஊர் மக்கள்லாம் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னா ஈசாவோட தன்னுடைய குழந்தைகள் விளையாடுவதை தடுத்து வச்சிடறாங்க. ஆஹா இவங்க விளையாட ஆரம்பிச்சாண்டாக்கா நம்ம பிள்ளைங்க எதையோ சொல்லி கொடுத்துறான் அனுப்பிடுறாங்க, அதனால விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாடாம தடுத்தாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து இருந்த அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ் கொடுத்த ஞானம், இதை வச்சு பேரும் புகழ் அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் மற்ற மக்கள் இவர்கள்ட்ட ஒதுங்கிறாங்க. அந்த ஒதுங்கிறது இவங்களுக்கு பெரிய வசதியா போயிடுது. என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தியானத்தின் பக்கம் நெருங்குவதற்கும் அல்லாஹ் திக்ர் செய்வதற்கும் இவங்களுக்கு பெரிய வாய்ப்பா போயிடுது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நுபுவத்தையும் வேதத்தையும் கொடுக்குறான். அவங்க ஓரளவு வளர்ந்து 20-22 வயசான பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், நான் வேதத்தை கொடுக்குறான், நீங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூல், நான் உங்களுக்கு வேதத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதத்தை ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். இதை வந்து பெரும்பாலான அறிஞர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 4 வேதங்கள் இருக்கு பாருங்க, குர்ஆன், தௌராத், ஜபூர், இன்ஜீல். இந்த 4மே ரமலான்ல தான் இறங்கிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த 4மே இதுல தான் இறங்கிச்சு, ரமலான்ல தான் இறங்கிச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூர் இறங்கினது ரமலான்ல தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் இறங்கினது ரமலான்ல தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீல் இறங்கினது ரமலான்ல தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் இறங்கினது ரமலான்ல தான் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான அறிஞருடைய கருத்து. இந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்றதுக்கான அனுப்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, யூதர்களுக்கு மத்தியில் வர்றாங்க. வந்து மக்களே ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மட்டும் தான் நீங்க வணங்கணும், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், மற்றவங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே யூதர்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய எதிரியா மாறிடுறாங்க. யூதர் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு பெரிய எதிரியா மாறி கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு சதி செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, கொலை பண்றதுக்கு சதி செய்யறாங்க. சதி செஞ்சு அந்த சதியிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி காப்பாற்றினான் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.